வணக்கம் சார். ஜேஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஜேஆர்சிஎம் சபையர் சார் வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். நண்பர்களே, ரஞ்சித் சார் எங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா சார் டிராவலு? மகிழ்ச்சி நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். என்னன்னு கேட்டா, சபையர் சார் ஆஃப்டர் லாங் பேக் நிறைய நாட்களுக்கு பிற்பாடு நம்ம தமிழ்நாடு ஜூம் பிளாட்ஃபார்த்துக்கு வந்திருக்காரு. மிகுந்த வந்து பெரிய அவருடைய ஷெட்யூல். அதுல தமிழ்நாடு ஜூம் பிளாட்ஃபார்முக்கு ஒரு நாள் கிடைக்கிறது நமக்கு ரொம்ப சிரமம். அப்படிப்பட்ட ஒரு சப்பையர், த மேன் ஆன் த வீல். அதாவது சும்மா சொல்ல முடியாது, பம்பரமாய் சுற்றி சுழண்டு இன்னைக்கு ஆர்சிஎம்ஐ சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு அற்புதமான லீடர். இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு மாடல்னு சொல்லலாம். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பின்னை மாற்றி எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு லீடர். அவரை ஃபாலோ பண்ணா நம்ம மிகப்பெரிய அளவில் நம்மளும் அந்த இடத்துக்கு வர முடியும். நம்ம சப்பையர் பின்னு மட்டுமல்ல, இன்னும் ஒரே 2 ஸ்டெப் தான் அவர் டைமண்ட் ஆகுது. அப்கமிங் டைமண்ட்னு சொல்லலாம். இனி அடுத்தது என்ன, ஸ்டார் சப்பையர், அடுத்தது டைமண்ட். அவ்வளவுதான். 2 ஸ்டெப்ல அவர் டைமண்ட் பிடிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அது நம்ம டீம்ல நம்ம அப்ளைட் லீடரா இருக்கிறாரு. அது நமக்கு ஒரு பெருமை. நம்ம இப்ப பில்வாராவுக்கு போனா நான் மூர்த்தி சார் டீம்னு சொன்னா அங்க ரொம்ப ரெஸ்பெக்ட். அதே மாதிரி அட்மின் டீம்ல மற்ற சுத்தி இருக்கிற எல்லா இடங்கள்லயும் மூர்த்தி சாருடைய பேர் தான் பெரிய அளவில் அங்க கீர்த்தி. மூர்த்தி சிறிதா இருந்தாலும் கீர்த்தி பெருசா இருக்குதுன்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும். பட் நம்ம மூர்த்தியே பெருசு, ஆகையினால கீர்த்தியும் பெருசு என்று சொல்லி இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த 47 பேர் இருக்கிறோம். 10 கேட்டா ஒரு சப்பையர் பெண்ணாச்சு வரும்போது 500 பேராவது இருக்க வேணும். ஆகையினால எல்லாம் நம்ம டீம்ல இருக்கிற புது நபர்கள். ஏன்னா நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, அவரோடு இசைந்து இருப்பதும் நன்றே. அவரை பார்க்கறதும் கேட்கறதும் அவரோட கூட இருக்கிறதும் நமக்கு ஒரு 2 மணி நேரம் வாய்ப்பு, 1.5 மணி நேரம் வாய்ப்பு இருக்குது. டீம்ல இருக்கிற அத்தனை பேர், உள்ள இருக்கிற 47 பேரும் தலைக்கு ஒரு நபரை உள்ள எடுத்தாலே நம்ம 94 பேர் ஆயிடும். கண்டிப்பா எவ்வளவு பேர் கேட்கிறோமோ அவ்வளவு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதனால நான் அன்போடு கேட்டுக்கிறது, அத்தனை பேரும் ஒரு நபரை உள்ள எடுங்க. அதற்கு முன்னதாக நம்ம டிராவல்ல ஒரு ஓரத்தில் நிறுத்திட்டாருன்னு நினைக்கிறார் ரஞ்சித் சார். அதனால நம்ம சப்பையர் சாரை வரவேற்க நம்ம ரூபி, எங்க டைனமிக் லீடர் ரூபி சார் வரவேற்றா அது நல்லா இருக்கு. உங்களுடைய பலத்த கரகோஷோட நான் ரஞ்சித் சார் வெல்கம் பண்றேன். வெல்கம் ரஞ்சித் சார், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். Thank you so much, Kamaraj sir. First of all, you are looking good than Sapphire Sir. நீங்க பயங்கர யங்கா இருக்கீங்க, பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கீங்க. அது ஃபர்ஸ்ட் சொல்லிதான் ஆகணும். You are looking great. And second thing definitely it's a big day for us. நம்ம தமிழ்நாடுக்கு நம்ம சஃபையர் சிஆர் மூர்த்தி சாரோட செஷன். ஏன்னா இப்போ அவரு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, கேரளாவில மட்டும் இல்ல, கர்நாடகையில மட்டும் இல்ல, ஆந்திராவில மட்டும் இல்ல, பஞ்சாபில மட்டும் இல்ல, ஜார்க்கண்ட்ல மட்டும் இல்ல, எல்லா டீமுக்கும் கேட்கிற ஒரு லீடர் அது நம்ம சிஆர் மூர்த்தி சாரோட ஒரு பிரசன்ஸ் தான். எவ்ரிபடி வாண்ட்ஸ் சிஆர் மூர்த்தி சார் பிரசன்ட் ஃபார் த சக்சஸ் டிப்ஸ். இன்னைக்கு நமக்கு தெரியும், சவுத் இந்தியா டோட்டல் ஆல் இந்தியாவில நம்ம பாக்குற பிசினஸ் ஒரு பெரிய டக்கர் நம்ம சவுத் இந்தியா கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதனால எப்படி இந்த பிசினஸ் வருதுங்கிறது எல்லாரும் பயங்கர அதிசயம் பாக்குறேன். பிகாஸ் சவுத் இந்தியாவில எல்லாருக்கும் தெரியும், இங்க ஆளுங்களுக்கு ஹிந்தி புரியாது, இங்க இருக்கிற ஆளுங்களோட கல்ச்சர் ஃபுல்லா வேறையா இருக்காங்க. நம்ம ராஜஸ்தான் அப்படியே நம்ம ராஜஸ்தான் கல்ச்சர்ல இருக்கிற ப்ராடக்ட் சவுத் இந்தியாவில் எப்படி இந்த அளவுக்கு சேல் ஆகுறதுங்கிறது எல்லாரும் பயங்கர அதிசயமா பாக்குறேன். ஸோ ஹவு இட் இஸ் பாசிபிள்னு கேட்டா, டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் த கரெக்ட் லீடர்ஷிப். சரியான லீடர்ஷிப் நம்ம கூட இருந்தா எல்லா விஷயம் பாசிபிளான விஷயம். இது எப்போ ஏதோ காலகட்டத்துல நம்ம டிசி சாருக்கு புரிஞ்சிருக்காங்க. அதுக்காக தான் டிசி சார் சொன்னது, ஆர்சிஎம் பிசினஸ் நிறைய ஆளுங்க ஒரு பிசினஸா தான் பாக்குறேன். ஆனா நான் பாக்குற மாதிரி டிசி நான் ஆர்சிஎம் உருவாக்குன அந்த உத்தேசம் அது சரியா புரிஞ்ச ஒரே ஒரு லீடர் மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். அது நம்ம சிஆர் மூர்த்தி சார் தான் அவரே சொல்லியிருக்காங்க. சோ அந்த புரோட்டோகால் எல்லாம் பேசிச்சு நம்ம சிஆர் மூர்த்தி சாருக்கு தலையில ஒரு பெரிய நம்ம இதை என்ன சொல்ல ஒரு கிரீடம் எல்லாம் வச்சு அவரை ஃபெசிலிட்டேட் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி லீடர் நம்ம கூட இருக்காங்க. அண்ட் நாட் ஓன்லி தட், இப்ப நமக்கு தெரியும் இந்த அபியான் சொன்ன இந்த வீடியோல கூட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அப்படின்னா நம்ம உமன் எம்பவர்மெண்ட், நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட பிசினஸ், அதே மாதிரி ப்ராடக்ட் நாலேஜ் எந்த அளவுக்கு நமக்கு தேவை இருக்கு அப்படின்னா ஹவு த ப்ராடக்ட் ஆர் பெனிஃபிட்ஸ் டு அஸ். நம்ம ஊர் ஆளுங்களுக்கும் நம்ம ஆர்சிஎம் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் எல்லாம் அந்த
வீடியோக்குள்ள இருக்கு. ஸோ இதெல்லாம் சும்மா சொல்றது மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் வந்து கம்பெனி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அட்டென்ட் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன டார்கெட் இருக்கு, நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராமோட வாய்ப்பு என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி தரதுக்காக the one and only Sapphire Pin Achiever of South India, C.R. Murthy sir is with us. So without delaying, let me invite my mentor, my sweet leader, Murthy sir to Tamil Nadu platform. Welcome sir, over to you sir, please. வெல்கம் சார். தேங்க்யூ ரஞ்சித் சார், தேங்க்யூ காமராஜ் சார். வணக்கம் தமிழ்நாடு. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி டு ஜாயின் யூ ஃபார் அ செஷன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரியும் தமிழ்நாடு வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கு. ஏன்னா நம்ம டைமண்ட் டாக்டர் சுரேந்திரன் சாரோ, கிங் மேக்கர் கோபகுமார் சாரும் சேர்ந்து சென்னையில் ஒரு பெரிய செஷன் கொடுத்து, அது மட்டுமல்ல தமிழ்நாடு இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரெக்கக்னேஷன் செலிப்ரேஷன் நடக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் எல்லாம் பண்ணிட்டு தமிழ்நாடு ரொம்ப உற்சாகமா இருக்கு. 2024 25 த இயர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிதான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கு. எந்த செக்மெண்ட் ஆனாலும் அதில் வந்து பெரிய ப்ரோக்ரஸ் தமிழ்நாடுக்கு எடுத்துட்டு வரணும், நிறைய அச்சீவ்மெண்ட் வரணும். அதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்கறது. இந்த ஜூம் செஷன்ல வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, நிறைய பேர் கேரளா வந்து கூட ஜாயின் பண்ணியிருக்கு. நான் தமிழ்நாட்டில் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் கம்பேரிங் டு அதர் பார்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. நம்ம வந்து டைரக்ட் செல்லிங்கோட ஹிஸ்டரி சொல்லும்போது, டைரக்ட் செல்லிங் எப்போ எங்கேயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்தியாவில் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, ஜிபிஆர் இல்லையா, அதான் அந்த எஸ், அந்த ஒரு ஃபார்முலா இருக்கு. அதில் வந்து இந்தியா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிஏஜிஆர், கரெக்ட், சிஏஜிஆர் அந்த மாதிரி பார்த்தா தமிழ்நாட்டில் தான் சிஏஜிஆர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. நமக்கு தெரியும் போன மாதம் கேரளாவில் வந்து Cumulative annual growth rate sir. எஸ் சார், ஆனுவல் க்ரோத் ரேட், எஸ். அதில் வந்து சௌரவ் சந்திர சார் வந்து அந்த செலிப்ரேஷனில் நமக்கு தெரியும் எத்தனை ரெக்கக்னிஷன்கள் நடந்துச்சா, அதோட ஆல்மோஸ்ட் ஹாஃப் or more than half it was from தமிழ்நாடு only. ஸோ த டைம் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டார்டட். இது வரைக்கும் சவுத் இந்தியா சொல்லும்போது கேரளா தான் எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து தமிழ்நாடு அப்படி சொல்ல வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு டைமுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கு. ஸோ ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு each and every associate buyer family of தமிழ்நாடு. நம்ம இதுவரைக்கும் எது பண்ணியிருக்க அதோட எத்தனையோ மடங்கு நமக்கு பண்ண முடியும். இப்போ இந்த ஒரு வீடியோ நம்ம பார்த்தேன், ஆர்சிஎம் எப்படி, என்ன ஆர்சிஎம் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தமிழ்ல யாரும் இதுவரைக்கும் ஒன்றும் கொடுக்கல. இதை கம்பெனியே கொடுத்துருக்கு. இந்த ஒரு வீடியோ மட்டும் இதுவரைக்கும் ஆர்சிஎம் பற்றி தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இருக்கா அவருக்கு இந்த வீடியோ அனுப்பி கொடுங்க. நான் அதை லிங்க் போட்டிருக்கேன். ஜஸ்ட் சென்ட் திஸ் வீடியோ லிங்க். ஏன்னா ஒரே வாட்டு 100 பேருக்கு அயக்காதுங்க. ஒரு 10 பேருக்கு அயச்சிட்டு அவரை கூப்பிட்டு சொல்லணும், நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கு, கொஞ்சம் அது கவனமாக பார்த்துட்டு திரும்பி கூப்பிடுங்க. உலகத்தில் மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அந்த எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் ஆர்சிஎம்ல இருக்கு. அதுதான் அந்த வீடியோ சொல்லியிருக்கு. அது சும்மா அப்படி சொல்றதல்ல, தெளிவா சொல்லியிருக்கு. வித் எவிடன்ஸ் அண்ட் லாஜிக், வித் எவிடன்ஸ் அண்ட் லாஜிக். நம்ம தெரியும் போன 24 வருஷமா ஆர்சி என்ன பண்ணிட்டு இருக்கு, அதோட சத்து, அதோட வெர்டிகல் என்ன சொல்றது, கோர் இஸ் கிவன் இன் தட் வீடியோ. முதலே அது வந்து ஹிந்தியில் தான் தயார் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்ட்டு மலையாளத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-12 லாங்குவேஜில் இருக்கு. இப்போ நீங்க வந்து அதோட வியூவர்ஷிப் பாருங்க. மலையாளம் வீடியோ, ஹிந்தி வீடியோ வந்து மோர் தேன் 10 lakhs அந்த மாதிரி ஏதோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக பார்க்கல. பட் செகண்ட் பொசிஷன் இஸ் மலையாளம். மோர் தேன் 30,000 பீப்புள் ஹவ் சீன் தட். 30,000க்கு மேலே. நான் எப்போ சொல்லுவேன், கேரளாவோட பாப்புலேஷன் எவ்வளோ, அதோட 3 times பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்கள் இந்த ப்ரோக்ராம் இருக்குன்னா 50 பேர் நினச்சிட்டுனா இந்த தமிழ் வீடியோ வந்து ஒரு 10,000க்கு எடுத்து போகிறதுக்கு ஒரு வாரம் போதும்.
மேக்ஸிமம் இன் 1 வீக் யூ கேன் டேக் த வியூவர்ஷிப் டு 10,000. அண்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு டேங்கப்பா இந்த மாதிரி எல்லாம் பொருள் உலகத்தில் இருக்கா, எனக்கு தேவை இருக்கு அப்படின்னா யாருக்கிட்ட கேட்குவாங்க? நீங்க யாருக்கு வீடியோ அனுப்பி கொடுக்குவாங்களா அவருக்கு தான் அவர் கேட்குவாங்க. ஆர்சிஎம்ல இருக்கிறவரும் டெர்மினேட் ஆனவரும் ஆர்சிஎம்ல இல்லாதவரானா உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இருக்கா, எல்லாருக்கும் அந்த வீடியோ அனுப்பி கொடுங்க. கொடுத்துட்டு அவர் பதில் கேளுங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்சிஎம்க்கு வருவா பொருள் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு தெரியும் இப்போ பெரிய லெவல் வந்து நமக்கு பிசினஸ்ல ப்ரோக்ரஸ் வேணும்னால் வி ஹாவ் டு டூ லிட்டில் ஃபாஸ்ட். அதாவது கொஞ்சம் வேகமாக போனால் மட்டும்தான் நமக்கு பெரிய ரிசல்ட் கிடைக்கும். இங்கிலீஷில் ஒரு ஒரு ப்ராவர்ப் இருக்கு, சக்சஸ் லவ்ஸ் ஸ்பீடு. அதாவது வேகமாக இருந்தால் மட்டும்தான் வெற்றிக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷனாக எனக்கு தெரியாது. சக்சஸ் லவ் ஸ்பீடு அது தமிழில் நீங்கள் வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும், கரெக்டாக டிரான்ஸ்லேட் தெரிஞ்சால் டிரான்ஸ்லேட் பண்ணி சாட் பாக்ஸில் போட்டுருங்க. சக்சஸ் லவ் ஸ்பீடு, வேகமாக பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்க்கு பிடிக்கும், அதுதான் அதோட மீனிங். ஸோ நம்ம வந்து ஆர்சிஎம்ல கொஞ்சம் வேகமாக பண்ணணும் அப்படி இருந்தால் வாட் வி ஹேவ் டு டூ? சக்ஸஸுக்கு வேறு எதுவும் ஃபார்முலா இல்லை. ஆர்சிஎம்ல வந்து இன்க்ரீஸ் யுவர் பிவி இல்லையா, பர்ச்சேஸ் வால்யூம். நம்ம மலையாளத்தில் வந்து பணம் வரும்னு சொல்லுவா, தமிழிலும் பணம் வரும்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், பிவி பணம் வரும். ஸோ இந்த பிவி அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து தமிழுக்கும் மலையாளத்துக்கும் தான் வேண்டி பண்ணியிருக்கு, ஹிந்தியில் அப்படி சொல்ல முடியாது. ஸோ பிவி பர்ச்சேஸ் வால்யூம், ஏன்னா அது நமக்கு யாமம் வைக்கிறதுக்கு நமக்கு இனி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், பணம் வரும் அப்படி சொல்லும்போது இல்லையா. பணம் வரும் இல்லாட்டி பைசா வரும் அப்படி சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் வரும். ஸோ அந்த ஒரு பிவி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? 4 வழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் புது ஜாயினிங் பாருங்க. இப்போ நான் வந்து ஆர்சிஎம்க்கு வந்ததுக்கு காரணம் நம்ம கிங் மேக்கர் கோபகுமார் சார் தான். நாங்கள் 2 பேரும் ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவருக்கு இது ஒரு நல்ல விஷயம் அப்படி பிடிச்சிட்டு எங்கிட்ட சொன்னேன். நான் ஏர்ஃபோர்ஸில் வேலை இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது நல்லா இருக்காது, அதனால நான் வந்து எனக்கு தேவையில்லை, நான் வேணாம்னு சொன்னாங்க. நான் அவர் வந்து ரொம்ப கம்பல் பண்ணாங்க, அதனால நான் வந்து மெம்பர்ஷிப் எடுத்தேன். நம்ம நிறைய பேர் அப்படிதான், இது என்னப்பா இது அப்படின்னு கேட்டு யாரும் ஆர்சிஎம்க்கு வரவே இல்லை. ஹார்ட்லி 1 or 2 people மஸ்ட் ஹவ் கம். அதர்வைஸ் நிறைய வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் ஆர்சிஎம்க்கு மெம்பர்ஷிப் எடுக்குவாங்க. மெம்பர்ஷிப் எடுத்தாலும் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டெர்மினேட் ஆகுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஏதோ அவருக்கு பிடிச்ச 1-2 பொருள் மட்டும், கோதுமாவு இல்லையா, ஹெல்த் கார்டு இல்லையா, டீ தூள் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம் மட்டும்தான் எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா இதில் வந்து இந்த சிஸ்டத்தை பார்த்து பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இதில் இருக்கு. அது வந்து எனக்கு மட்டுமல்ல, என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் தேவைப்படும். அது வந்து நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் தான், மேபி ஒரு ஒரு 2-3% மக்கள் தான் இது வந்து சீரியஸாக எடுத்து பண்ணுவாங்க. அப்படி வந்து யார் கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்காங்களா அவருக்கு தான் ஆர்சிஎம்ல ப்ரோக்ரஸ் இருக்கும். அதில் வந்து யார் ஜாஸ்தி வேகமாக பண்ணுவா அவருக்கு தான் சக்ஸஸ் சீக்கிரமாக வரும். ஸோ சக்ஸஸ் லவ்ஸ் ஸ்பீடு. அதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும்? இப்போ முந்த நேற்று ஆர்சிஎம் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு, உங்களுக்கு தெரியும். இந்தியாவை வந்து டிஃப்ரெண்ட் சோன்ஸ் அந்த மாதிரி டிவைட் பண்ணி ஓரோ சோனிலும் வந்து சோனல் செலிப்ரேஷன், ஓரோ சோனில் வந்து கம்பெனியே வந்து ப்ராடக்ட் ட்ரைனிங் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நிறைய பொருள் இருக்கு. இந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு நம்ம தெரியாம கொஞ்சம் 1-2 ஐட்டம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் ஆர்சிஎம்மோட அந்த டிசைன் அதில் நமக்கு என்ன கிடைக்கணும், நமக்கு கிடைக்காது. அதனால நமக்கு ஆர்சிஎம்ல எத்தனை பேர் இருக்கு அத்தனை பேருக்கும் ஆர்சிஎம்மோட ஒரு செக்மெண்ட் பொருளை பற்றி தெரியணும். அது சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மளால முடியல. எனக்கு வேணும் அப்படி இருந்தால் என்னோட டீம், என்னோட டெக்னாலஜி, என்னோட ஃபினான்ஷியல் செட்டப் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பத்தாது. அதனால நிறைய பேருக்கு ப்ரோக்ரஸ் பண்ண முடியல. அதுக்கும் கம்பெனியை தயார் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஃபோக்கஸ் யுவர் டீம். கம்பெனியை நமக்கு வந்து பொருள் ப்ராடக்ட் ட்ரைனிங் பண்ண போகிறேன். அப்புறம் நம்ம சொல்லுவாங்க, சார் செலிப்ரேஷனுக்குலாம் டெல்லி எல்லாம் போக முடியாது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் பணம் செலவு பண்ணி போய் நம்ம போனாலும் நமக்கு ஒன்றும்
அத்தனை அளவுக்கு நமக்கு தெரியாது. அங்கே போகிறது கஷ்டம், நமக்கு climate பிடிக்காது, பண செலவு வரும், அங்கே போனாலும் லாங்குவேஜ் நமக்கு தெரியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால கம்பெனி என்ன பண்ணாங்க, சோனல் செலிப்ரேஷன் ஃபார் ஈச் சோன். ஸோ சவுத் இந்தியாவுக்கு மட்டுமா ஒரு சோனல் செலிப்ரேஷன் பிளான் பண்ணியிருக்கு. சோனல் ஏரியாவில் வந்து ப்ராடக்ட் ட்ரெயின் பிளான் பண்ணியிருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டு ஹாவ் ஏ ப்ராடக்ட் ட்ரைனிங் பை கம்பெனி இன் சென்னை ஆல்சோ. பாருங்க, அதான் நான் சொன்னேன், நமக்கு வந்து பிஸ்னஸில் வெற்றி அடிக்கணும், வேகமாக பண்ணணும், அதுக்கு வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கம்பெனி தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. கம்பெனியில் வந்து எவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்திருக்கு. பழைய டைமில் நம்ம ஒரு இமெயில் அனுப்பினா ரிப்ளை வரதில்லை, கம்பெனி கூப்பிட்டா யாரும் எடுக்கிறது இல்லை, அந்த மாதிரி இல்லை பிரச்சனை இருந்தாங்க. இப்போ வந்து கம்பெனி ஃபுல்லாக மாறியாச்சு. நீங்கள் வந்து உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரில் கம்பெனி கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணும்போது காமராஜ் சாரை கூப்பிட்டுன்னா காமராஜ் சாரோட ஃபோட்டோ அந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் முன்னாடியே ஸ்க்ரீனில் வந்துடும். அப்படியா? தென் ஹீ வில் டெல், எஸ் மிஸ்டர் காமராஜ் சார் போலியே, அப்படி சொல்லுவாங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இன் தமிழ், யூ கேன் செலக்ட் த லாங்குவேஜ், தமிழ் பீப்புள் வில் ஸ்பீக் டு யூ. அந்த மாதிரி பெரிய மாற்றம். பழைய டைமில் நம்ம ஒரு பியூசி வண்டவெளி கியூக்கு அப்ளிகேஷன் போட்டால் எத்தனை நாள் அதுக்கு பின்னாடியே நம்ம அலைஞ்சிட்டே இருக்கணும். இப்போ நம்ம பொருள் ப்ரொசீஜர் தெரிஞ்சு வித் ஆல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் இஃப் யூ ஆர் சப்மிட் இந்த அப்ளிகேஷன், நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் முடித்து பணம் ரெடியாக இருந்தால் 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு நம்பர் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குவாங்க. அந்த அளவுக்கு கம்பெனி சிஸ்டம் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ டு அச்சீவ் மோர் வி ஹாவ் டு பி மோர் ஃபாஸ்ட். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்லணும். அது ஒரு பிபிடி மாதிரி பண்ணுறேன்னு நினச்சேன். நான் பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது, அதில் வந்து பிபிடி பண்ணுற தேவையில்லை. வீடியோவில் நிறைய பேர் இல்லை, ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் அட்டென்ட் பண்ணும்போது கவனமாக இந்த செஷன் தான் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு டைரி பேனை வச்சுட்டு தான் நம்ம Zoom ப்ரோக்ராம் அட்டென்ட் செய்யணும். அது பொருளை பற்றி இருந்தாலும் லீடர் சொல்ல விஷயம் இருந்தாலும். இப்போ அந்த பாயிண்ட் நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கு. ஸோ டைரி பென் இருந்தால் நல்லா இருக்கும். அதர்வைஸ் யூ டேக் அட்லீஸ்ட் ஒன் பேப்பர் அண்ட் பென், தென் ட்ரான்ஸ்ஃபர் டு டைரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிலீஃப். பிலீஃப் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவேன்? வாட் இஸ் பிலீஃப்? நம்பிக்கை. எஸ், நம்பிக்கை. ஸோ நம்பிக்கை. நம்பிக்கை. உங்களுக்கு வந்து ஆர்சிஎம்மில் சக்ஸஸ் ஆகணும், வெற்றி அடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்பிக்கை வேணும். யார் மேல நம்பிக்கை வேணும்? முதலே உன் மேல நம்பிக்கை வேணும். ஐ ஷுட் ஹாவ் பிலீஃப் இன் மை செல்ஃப். என்னால் என்ன பண்ண முடியும்? ராஜகோபால் சார் இருக்காரு, அவர் 5 மீட்டர் ஜம்ப் பண்ணுவாங்க, 5 அடி 5 ஃபீட் ஜம்ப் பண்ணுவாங்க. அது பார்க்கும்போது எனக்கு எத்தனை, எஸ் ராஜகோபால் 5 ஃபீட் ஜம்ப் பண்ணுன்னா நான் 6 பண்ணுவேன். இல்லை என்னால் 5 பண்ண முடியாது, 4 பண்ண முடியும். ஸோ யூ ஷுட் நோ அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் த பிலீஃப் இன் யூ வில் டேக் யூ டு த ஹைட்ஸ். நான் ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போது கோகுமார் சார் எங்கிட்ட ஆர்சிஎம் பற்றி சொன்னேன், நான் வந்து கவனிக்கல. நான் அவர் ரொம்ப கம்பல் பண்ணால மெம்பர்ஷிப் எடுத்து, அப்போ நான் வந்து ஆர்சிஎம் சீட்ஸ் எடுக்கல. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் கொடுத்தாங்க. 3 மாதம் 4 மாதம் எப்போ நான் கொஞ்சம் பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம். பொருள் யூஸ் பண்ணியிருக்க நல்ல பொருளாக இருக்குது. ஏன்னா அப்போது நான் வந்து ஆர்சிஎம் சீரியஸாக எடுக்கல. அதுக்கப்புறம் எனக்கு இன்கம் கிடைச்சாச்சு, ஃபர்ஸ்ட் டைம் இன்கம் கிடைச்சாச்சு. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இன்கம் கிடைச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது எப்படி வருது, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைச்சதுக்கு இது ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால சரி பார்க்கலாம். அவர்கிட்ட கேட்டால் அவர் சொன்னிப்பான், இது வந்து உங்களுக்கு ஆர்சிஎம் பற்றி தெரியணும் இருந்தால் ஆர்சிஎம்மோட மீட்டிங்கு தான் போனோம், வேற எங்கே இது சொல்லிக் கொடுக்குற இடம் இல்லை. யூனிவர்சிட்டி கிடையாது, காலேஜ் கிடையாது, டியூஷன் சென்டர் கிடையாது. எங்கே போனோம்? ஆர்சிஎம்மில் யாரோ சக்ஸஸ் ஆகிருக்கு, அவர் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அங்கே போய் தான் உங்களுக்கு வந்து இது என்ன இருக்கும் தெரியும். ஸோ ஏர்ஃபோர்ஸில் வேலையில் இருக்கும்போது நான் ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங் போனேன். அங்கே போகும்போது ஆர்சிஎம்மில் ஒரு ராயல் டச்சிவர் பாம்பேன்னு வந்து அவர் பேசுகிறாரு. அவர் பேசும்போது எனக்கு தெரிஞ்சது, எஸ் இதில் ஏனோ சீக்ரெட் இருக்கு, இது வந்து எனக்கும் பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணலாம். வெரி குட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டைம் நான் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது நான் வந்து சீரியஸாக எடுக்கல. நான் அதுக்கப்புறம் பெரிய ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது தான் எனக்கு ஆர்சிஎம்மோட அந்த ஒரு சீக்ரெட் விஷன் தெரிஞ்சது. அந்த விஷன் தெரியும் போது நான் முடிவு பண்ணியாச்சு, எஸ் லீவ் மை ஜாப் அண்ட் டூ ஆர்சிஎம். அந்த ஒரு முடிவு அந்த அந்த மீட்டிங்கில் இருந்து நான் முடிவு எடுத்ததுனால தான் இன்னும் நான் வந்து உங்களை முன்னாடியே வந்து சஃபேர் பின் அச்சீவராக இருந்து பேசுறது. ஸோ நான் என்ன சொல்றது, நமக்கு ஒரு பெரிய ஒரு அட்மாஸ்பியரில் வந்து ஆர்சிஎம் பற்றி தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டுனா, ஒரு வாட்டி நமக்கு தெரியாமல் இருந்தாலும்
நம்ம டீமில் நம்ம கொண்டு போகிற ஆள்கள் ஒருத்தருக்கு தெரிஞ்சிட்டுனா தே வில் டூ. அவர் தான் உங்களோட டீமில் வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய ஒரு ஈவெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் அந்த முடிவெடுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன, ஃபர்ஸ்ட் திங் 5 வருஷம் 6 வருஷத்துக்குள்ள ஆர்சிஎம் எங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கே வந்துடுச்சு அதை அங்கே தெளிவாக சொல்லும்போது எனக்கு ஆர்சிஎம் சிஸ்டம் மேலே நம்பிக்கை வந்தாச்சு. எஸ், இப்படியான 6 வருஷத்துக்குள்ள ஆர்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா இனி போக போக 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கழியும் போது ஆர்சி எந்த அளவுக்கு போகும். ரெண்டாவது, அங்கே ஒருத்தர் ஸ்டேஜில் வந்து எனக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு, எனக்கு 2000 ரூபாய் கிடைச்சிருக்கு, நான் ஸ்டார் அச்சீவராக இருக்கேன், நான் ராயல்டி அச்சீவராக இருக்கேன், நான் டெக்னிக்கல் அச்சீவராக இருக்கு, நான் ரூபி அச்சீவராக இருக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லும்போது எனக்கு கம்பேர் பண்ண முடியும். எஸ், அவரால் பண்ண முடிஞ்சதுன்னு எனக்கும் பண்ண முடியுமே, அவர் என்ன பண்ணியிருக்கு, அவர் எப்படி வந்துடுச்சு, அந்த மாதிரி பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது என் மேலே எனக்கு நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் வரும். எஸ், அவருக்கு பண்ண முடிஞ்சது என்னாலே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பாரிசனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சனால நான் முடிவு எடுத்தாச்சு. நான் என்ன சொல்றது, இப்போ இந்த போன திவசம் 2 நாள் முன்னாடி தமிழ்நாட்டில் 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் ரெக்கக்ஷன் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். நிறைய பேர் அங்கே ஃபிசிக்கலாக போய் அட்டென்ட் பண்ண முடியல. அப்போ கூட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பிலோ யூடியூப்ல எல்லாம் போட்டு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியும். புதுசாக ஒரு எமரால்டு இருந்து நிறைய பின் அங்கே உருவாயிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் ஆர்சிஎம் தமிழ்நாட்டில் இனி பெரிய அளவில் வரப்போகுது. ஸோ உங்கள் டீமில் எத்தனை பேர் இருக்கா இந்த விஷயம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து உங்களுக்கு வந்து உங்கள் டீமில் இனியும் பெரிய பிஸ்னஸ் எடுக்கலாம். அதுக்கு வந்து முதலே நமக்கு வந்து செல்ஃப் பிலீஃப் இருக்கணும், எனக்கு என் மேலே நம்பி இருக்கணும். ரெண்டாவது வந்து சிஸ்டத்தை பற்றி சொல்லும்போது இந்த ஒரு வீடியோ மட்டும் போதும். அந்த வீடியோ நீங்கள் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி 10 வாட்டி கவனமாக கேளுங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்கு ஆர்சிஎம் பற்றி. உலகத்திலே எந்த மனுஷனுக்கு எந்த பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் சொல்யூஷன் அதில் இருக்கு. அந்த ஆர்சிஎம் எப்படி ஸ்டார்ட் பண்ணிருந்து உங்களுக்கு தெரியும். 2000 ஆகஸ்ட்ல ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பொருள் இருந்து இது வரைக்கும் ஆயிரக்கணக்காக பொருள் வந்துச்சு. குட் மார்னிங் டு குட் நைட். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பொருள் எடுத்து பார்க்கும்போது மனிதனுக்கு பெனிஃபிட் வர மாதிரி ஏதோ ஒரு எலிமெண்ட் எல்லாத்துலையும் இருக்கும். அது ஆர்கானிக் ஃபார்மிங் ஆனாலும், துளசி பெயிண்ட் ஆனாலும், குட்டோட் ஆனாலும், பீசோல் ஆனாலும், அந்த மாதிரி எந்த பொருள் எடுத்தாலும் நமக்கு எல்லாருக்கும் பெனிஃபிட் வர மாதிரி அதில் கிளியராக ஒரு டிசைன் பண்ணிருக்கு. ஸோ அந்த டிசைனோட மெயின் பெனிஃபிட் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். பாருங்க, எனக்கு வந்து வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இருக்கு. நான் ஒரு வண்டியும் வாங்கிடுச்சு. நான் வண்டி வாங்கி சும்மா போட்டு கோயில் போட்டு நான் லைசன்ஸ் போட்டு வீட்டிருந்தா அந்த வண்டியோட யூஸ் கிடையாது. நான் என்ன பண்ணணும், ரெஞ்சி சார் ஓட்டுற மாதிரி எப்போ பார்த்தாலும் வண்டியில இருக்கணும் இல்லையா? வண்டி ஓட்டிட்டு தான் வண்டியோட பெனிஃபிட் எடுக்க முடியும். லைசன்ஸ் போட்டு வண்டி வாங்கி போட்டு கொண்டுட்டு என்ன யூஸ்? 5000 பொருள் ஆர்சிஎம்ல இருக்கு. அதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு செலவு கம்மியாகும். அந்த பொருள் இன்னொருத்தருக்கு கொடுத்தா அவருக்கு ரொம்ப பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் ஆயிடும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம யாருக்கிட்ட சொல்லாம ஆர்சிஎம்ல பொருள் கூட வாங்காம இருந்து என்ன யூஸ்? நம்மள அதை யூஸ் பண்ணல. அதனால எல்லாருக்கும் ஒரே பேக்ரவுண்டு கிடையாது. ஓகே, சில பேருக்கு பணம் கம்மியா இருக்கும், சில பேருக்கு பணம் ஜாஸ்தி இருக்கும், சில பேருக்கு வண்டி ஓட்டுற தெரியாது, சில பேருக்கு வண்டி இருக்காது இருக்கும், சிலருக்கு டெக்னாலஜி தெரியும், சிலருக்கு டெக்னாலஜி தெரியல. பட் இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ பாருங்க, காமராஜ் சார் ஒருத்தர் இருந்தால் அவர் டீமில் எத்தனை பேர் இருக்கு, அவர் டெக்னாலஜி இருக்கிறவர் இருக்கும், வண்டி இருக்கிறவர் இருக்கும், பணம் இருக்கிறவர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கூட்டம் வரும்போது நமக்கு என்னென்ன ஷார்ட்டேஜ் இருக்கு அதுக்கெல்லாம் இங்கே வந்து காம்பன்சேஷன் ஆகுது. அதனால தான் சொல்றது, என்ன சொல்றது, ஸ்பான்சர் ஒரு வீக்னஸ். இந்த சிஸ்டத்தில் நம்ம வெற்றி எடுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணுமோ அது இது எங்கிட்ட இல்லையா, அது உள்ள ஒரு ஆளை நம்ம சேர்த்தா போதும் இல்லையா? எனக்கு நல்லா பேச முடியல, எனக்கு தெரியல, ஐ எம் நாட் எ ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர். அப்போ ரெஞ்சி சார் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் வந்துச்சுன்னா மை ப்ராப்ளம் இஸ் சோல்ட். நம்ம யூஎஸோட பிரசிடென்ட் பிரகலாத் ராய் சார் அவர் என்ன சொன்ன தெரியுமா? எனக்கு ஒன்றும் நல்லா பேச தெரியாது, எம்ரால்டு வரும் வரைக்கும் நான் வந்து மைக்கு கையிலே பிடிக்கலான்னு. பாருங்க, எம்ரால்டு வரும் வரைக்கும் அவர் மைக்கே கையில் எடுக்கல. ஏன்னா அவர் டீம்ல நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அவருக்கு மைக்கு கொடுத்துட்டு அவர் பேசுவாங்க. அப்போ அவரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் என்ன சொல்றது, ஐயோ என்னால் முடியல, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை அப்படின்னு
சங்கடப்படாதுங்க. யூ ஸ்டார்ட், யூ சர்ச் ஃபார் த பீப்புள். கிட்டத்தட்ட 9 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ ஆர்சிஎம் எத்தனை இடத்துல இருக்கும்? ஹார்ட்லி 5 to 6 டிஸ்ட்ரிக்ட். மற்ற ஒரு 25 டிஸ்ட்ரிக்ட் மேலே யாருக்கும் ஆர்சிஎம் பற்றி தெரியல. அந்த தமிழ்நாட்டில் வந்து இது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா தமிழ் தெரிஞ்சவருக்கு மட்டும்தான் அது முடியும். ஸோ சுரேந்திர மாதிரி, கோபகுமார் மாதிரி, மூர்த்தி மாதிரி கொஞ்சம் பேர் வந்தால் தமிழ்நாட்டில் எங்கேயும் இது எத்தாது. அதுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஆர்சிஎம் எடுத்துகிட்டு போக முடியும். நெக்ஸ்ட் 3 years, next 3 years தமிழ்நாட்டில் more than 1000 outlets. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. another 3 years தமிழ்நாடு will have more than 1000 outlets and will have a dozen of emeralds. ஒரு டசனுக்கு மேலே எம்ராய்டு தமிழ்நாட்டில் இருக்கும். another 3 years அந்த அளவுக்கு தமிழ்நாடு பிஸ்னஸ் இஸ் கோயிங் டு க்ரோ. ஐ டோன்ட் நோ ஹூ ஆல் வில் பி தட். யார் எம்ராய்டு ஆக போகிறேன், யார் பியூசி வண்டர்வேல் கியூக்கு வண்டர்வேல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அது வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்கேஷ் பண்ணோம் அப்படி இருந்தால் வேகமாக பண்ணணும். வி ஹாவ் டு டூ வித் என்ன சொல்றது, அக்ரெசிவ் அப்படி சொல்லும்போது தமிழ் என்ன சொல்லணும்னு தெரியல. ஸோ ஆக்டிவாக இருந்தால் முடியாது. வி ஹாவ் டு பி அக்ரெசிவ். தென் ஒன்லி த ஆக்சுவல் ரிசல்ட் வில் கம் ஃப்ரம் ஆர்சிஎம். ஸோ நமக்கு முதல்ல என்ன வேணும்? வி ஹாவ் டு ஹாவ் பிலீஃப் இன் த சிஸ்டம் அண்ட் பிலீஃப் இன் அவர் செல்ஃப். சிஸ்டம் பிலீஃப் அப்படி சொல்லும்போது இப்போ இதில் வந்து சில சம்டைம்ஸ் தேர் மே பி சம்மன் நியூ பீப்புள். 2000 ஆகஸ்டில் ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பான்பீஸ்லேருந்து 2021 தான் 3 எஃப்எம்சிஜி பொருள் ஆர்சிஎம்க்கு வந்தேன். ஒரு டூத் பேஸ்ட்டு, ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு சோப்பு, அப்புறம் ஒரு வாஷிங் சோப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் வந்து இப்போ பாருங்க, 2018 தான் துளசி பெயின் வந்தேன் ஆர்சிஎம்க்கு. அண்ட் இன் 4 years துளசி பெயின் எவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்கு. துளசி பெயின் ஆர்சிஎம்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆச்சு. ஆர்சிஎம் 2000 ஸ்டார்ட் ஆச்சு, துளசி பெயின் 1997 ஸ்டார்ட் ஆச்சு. அந்த துளசி பெயின் கம்பெனிக்கே கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்டோட அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கு. அந்த மாதிரி பெரிய கம்பெனி. தே ஆல்சோ ஹாவ் த குட் இன்டென்ஷன். அதனால தான் ஆர்சிஎம் துளசி பெயின் ஒரு சிஸ்டத்துக்கு வந்துடுச்சு. இப்போ பாருங்க, 2021 in Bhilwara company has started a tulsi plant outlet, what you call plants. இப்போ அங்கேருந்து பில்வாரிலேருந்து எந்த டிப்போக்கு வண்டி போனாலும் அந்த வண்டியில் வந்து துளசி பெயிண்ட் போயிட்டே இருக்கு. அண்ட் இன் another 3 to 3 years துளசி பெயிண்டோட பிளான்ட் யூ வில் see in many places in India, only because joined with RCM. துளசி பெயிண்ட் அதர்வைஸ் மகாராஷ்டிரா கம்பெனி, மகாராஷ்டிராவில் மட்டும்தான் அவர் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து த்ரூ அவுட் இந்தியாவில் வந்துடுச்சு. த்ரூ ஆர்சிஎம் அவர் எங்கெங்கே போக போகிறேன். நான் என்ன சொல்லுது, இது எந்த அளவுக்கு எக்ஸ்பாண்ட் ஆகும் அந்த ஒரு விஷன் நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி 2018 மட்டும்தான் காமா ஒரிஜினல் ஒரு சின்ன பொருள் இல்லையா, ஒரு டெப்பி பார்த்தா இவ்வளோதான் இருக்கு. பட் வாட் இஸ் த பவர் ஆஃப் தட் ப்ராடக்ட்ஸ்? உலகத்திலே 50-60 years 1950 தான் காமா ஒரிஜினல் ஜப்பான் சயின்டிஸ்ட் இன்வென்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆன்லைன் பார்த்தா த்ரூ அவுட் த வேர்ல்டு மெனி கண்ட்ரிஸ் டாக்டர்ஸ்க்கு வந்து நிறைய வியாதிக்கு இது வந்து மெடிசின் மாதிரி சப்ளை பண்ணிட்டு இருக்கு. பட் இந்தியாவில் வந்து கடவுளுடைய கனிவு நமக்கு வந்து இது வந்து ஒரு நியூட்ராசூட்டிக்கல். அதனால வந்து ஒரு டாக்டர் கிட்ட போகாம நமக்கு யாருக்கு வேணாலும் இது யூஸ் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் நமக்கு சப்ளை பண்ணலாம். அதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிறது மாதிரி ஆர்சிஎம் காமா ஒரிஜினல் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து காமா ஹீரோ ஈவெண்ட் அவர் டெல்லியில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில் நிறைய இடத்துல, கேரளாவில் சவுத் இந்தியாக்காக கேரளாவில் பண்ணாங்க. இப்போ இந்த 9th June ராய்ப்பூரில் கூட ஒரு காமா ஹீரோ ஈவெண்ட் பண்ண போகிறேன். அதாவது காமா ஒரிஜினல் மட்டும் ஒரு பொருளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ஆர்சிஎம் வளர்ந்துடுச்சு. அந்த சேம் 2018 தான் கீசோல் வந்துடுச்சு. கீசோல் அப்படி சொல்லும்போது அதை வந்து பப்ளிக்காக சொல்கிறதுக்கு கூட மக்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாங்க. அதாவது சானிட்டரி பேட் இது வந்து எல்லாம் லேடிஸ் விஷயம்,
ஆண்கள் பேசக்கூடாது, அது பேசும்போது ஆண்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாரும் கீசோல சொல்லும்போது ஆண்கள் எல்லாம் எழுந்திரிச்சு போயிட்டு இருந்தாங்க. வில்வாரே போய் நம்ம சவுத் இந்தியா டீம் போகும்போது கீசோலை பற்றி பேசுறதுக்கு பிரியங்கமான வந்தேன். ஸோ அது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். சாதாரணமாக கீசோல் செஷனை பேசும்போது ஆண்கள் எல்லாம் எழுந்திரிச்சு போகுவாங்க, லேடிஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ நம்ம சவுத் இந்தியா வந்து கேரளா வந்து நிறைய பேர் வந்திருக்கு, அவருக்கு யாருக்கு ஹிந்தி தெரியாது, யார் டிரான்ஸ்லேட் பண்ணும். நான் கேட்டேன், மேடம் நான் உட்கார முடியுமா, இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி டிரான்ஸ்பரனுக்கு லேடிஸ் யாரும் இல்லை, நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். மானஸ் சொன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, இது வந்து அப்படியே ஒரு பழக்கம் அது ஆயிடுச்சு. இது வந்து லேடிஸ் மட்டுமல்ல, ஜென்ஸ் ஆண்களுக்கு கூட இந்த தெரிய வேண்டிய விஷயம். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனத்துக்கு நமக்கு வந்து பரிகாரம் பண்ண முடியும். அதனால வித் ஃபேமிலி யூ ஆல் ஹாவ் டு இன்வால்வ். ஸோ அன்னைக்கு நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அந்த செஷன் அட் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு வந்து கீசோலோட ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறம் கேரளா வந்து சீக்கிரமாக நெக்ஸ்ட் அனதர் 1 or 2 months நாங்கள் வந்து கேஎஸ்ஓ ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இந்தியாவில் எத்தனை கேஎஸ்ஓ இருக்கோ அதோட 1/3, அதாவது லாஸ்ட் டைம் அந்த பிபிடி காமிக்கும் போது கிட்டத்தட்ட 600 கேஎஸ்ஓ இருக்கு, அதில் 200 கேஎஸ்ஓ கேரளாவில் இருக்குன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றது, போன வருஷம் ஆனிவர்சரி ஆர்சிஎம்மோட ஆனிவர்சரி எப்படி பண்ணாங்களா அந்த மாதிரி கீசோல் மட்டும் வச்சு ஒரு ஆனிவர்சரி பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்சிஎம் இஸ் க்ரோயிங் லைக் எனிதிங், லைக் லைட்னிங், ராக்கெட் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து எப்போ கொஞ்சம் பொருள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஆர்சிஎம்எல் டேமேண்ட் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அது முடியாது. ஸோ யூ ஷுட் ஹாவ் த பிலீஃப் இன் த சிஸ்டம். இஃப் ஆர்சிஎம் இஸ் க்ரோயிங் லைக் திஸ், இந்த மாதிரி ஆர்சிஎம் போயிட்டு இருந்தால் ஆஃப்டர் எ கப்புள் ஆஃப் இயர்ஸ், மேபி அனதர் 5 to 10 years, 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எங்கே இருக்கோம்? அதுதான் சௌரேஷ் பிரசாத் சொன்னார், 2025 பை half of 2025 அப்படிதான் சொன்னாங்க. 2025 வருஷம் பகுதி ஆகும்போது அதுக்குள்ள வந்து இந்தியாவில் ஃபுல்லாக எல்லாருக்கும் வாட் இஸ் ஆர்சிஎம் தெரியும். நீங்கள் வந்து ஆர்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்க தேவையில்லை. ஆர்சிஎம்ல என்ன கிடைக்கும், எப்படி பண்ண, இந்த விஷயம் மட்டும் நீங்கள் சொல்லி கொடுத்தா போதும். அந்த அளவுக்கு கம்பெனி தயார் பண்ணியிருக்கு. அதான் நான் சொன்னேன், வி ஹாவ் டு டூ வித் மோர் ஸ்பீட். அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஒன்று நமக்கு நம்பிக்கை இருக்கணும், பிலீஃப் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் ஆன் த சிஸ்டம். ரெண்டாவது வந்து நமக்கு வந்து ஹாவ் த ஆட்டிடியூட் ஆஃப் லேர்னிங். நம்ம படிக்கிறதுக்கு கத்தணும் இல்லையா, டு லேர்ன், கற்றல். எஸ். ஸோ வாட் ஆல் யூ ஹாவ் டு லேர்ன். முதல்ல வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்தை பற்றி தெரியணும். ஒருத்தர் எப்படி ஆர்சிஎம்க்கு ஜாயின் பண்ணணும், இந்த ஜாயினிங் ப்ரொசீஜர் தெரியணும். அப்புறம் என்னென்ன செக்மெண்ட் பொருள் இருக்கு, ஒரு பொருளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, அது எப்படி ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது நிறைய இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங், ஹரிசஞ்சீவினி மட்டும் ஒரு வாரம் நீங்கள் வந்து ரெகுலராக ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஒரு பொருளை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியும். நியூட்ரிசார்ஜ் 21 பொருள் இருக்கு, காமா உருசரோடு இருக்கு. அது மட்டுமல்ல ஆர்சிஎம்ல வந்து ஈவன் ஹெல்த்தி ஈட்டபிள்ஸ், அந்த மாதிரி ஓரோ பொருள், சூப்பர் ஃபுட் கேட்டகரி, அதில் எத்தனை பொருள் இருக்கு, அது ஒருத்தருக்கு என்ன பெனிஃபிட், அதை நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நான் அந்த டைமில் ஆர்சிஎம் வரும்போது இல்லை, அதுக்கப்புறம் கம்பெனி நிறைய ஐட்டம் எடுத்து வந்திருக்கு, எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டுனா நம்ம டீமில் யாருக்கும் இது சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ கீப் கண்டினியூஸ் லேர்னிங் ஆட்டிடியூட். புதுசாக ஒரு பொருள் கம்பெனி லான்ச் பண்ணும்போது அது வரதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சு அதை நம்ம டீமில் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். வி ஹாவ் டு ப்ரமோட். இப்போ குட் வாட்டர் நிறைய பொருள் இருக்கு, குட் சிப், அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி ஹெல்த் பெனிஃபிட் வருது. குட் வாட்டர்ல நூடுல்ஸ் இருக்கு, அந்த நூடுல்ஸ் சாதாரண மார்க்கெட்டில் கிடக்கிற நூடுல்ஸுக்கும் இந்த நூடுல்ஸ்க்கு என்ன வித்தியாசம். நூடுல்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ஆனால் வந்து அது அன்ஹெல்த்தி ஆனால நாம் யூஸ் பண்றது இல்லை, அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ ராஜகோபால் சார் தான் பாருங்க நூடுல்ஸ் எடுத்து காமிச்சிட்டு இருக்கு. நீங்க எங்க போனாலும்
ஒரு ஆவரேஜ் எஜுகேட்டட் பீப்புள் டெல் குட் சாரி நூடுல் இஸ் நாட் எ குட் ஃபுட். அது வந்து இட் இஸ் நாட் அ ஹெல்த்தி ஃபுட். யூ கேனாட் ரெக்கமெண்ட். வந்து நேற்று நான் ஒரு ஒரு செஷன் அட்டென்ட் பண்ணும்போது அங்கே ஒரு டீச்சர் வந்தாங்க. நான் கேட்டேன், சார் உங்களுக்கு நூடுல்ஸ் பிடிக்குமா? எஸ், ஐ லைக் நூடுல்ஸ். ஹவு ஆஃபன் யூ டேக்? வல்ல எப்போ சாப்பிட்றதில்ல, எப்போ ஒரு வாட்டி அந்த மாதிரி. எஸ். ஸோ நான் கேட்டேன், உங்களில் குழந்தை இருக்கா? இருக்கு, 7th கிளாஸில் படிச்சுட்டு இருக்கு. ஹவு அபவுட் ஹிம்? ஆ, குழந்தைக்கும் ரொம்ப இஷ்டமாக இருக்கு நூடுல்ஸ். நீங்கள் எப்போ வாங்கி கொடுக்குறாங்களா? இல்லை சார், அது வந்து அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது, அதனால வந்து எப்போ ஒரு வாட்டி தான் வாங்குவாங்க. ஸோ நமக்கு தெரியும் நூடுல்ஸ் வந்து அன்ஹெல்த்தி ஃபுட். நம்ம நூடுல்ஸோட பெனிஃபிட், இட் இஸ் த ஹெல்த்தியஸ்ட் நூடுல் இன் த வேர்ல்டு. அது சொல்லி கொடுக்கணும், இருந்தால் அதில் என்னென்ன இருக்குது, அதோட பெனிஃபிட் என்ன நமக்கு சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு நம்ம தயாரானா எத்தனை பேர் நூடுல்ஸ் நல்லா இருக்கும் அப்போ கூட சாப்பிடாம இருக்குதுன்னா அதுக்கு அதுக்கு பரிகாரம் இது சொல்லி கொடுத்துருந்தா தட்ஸ் ஆல், எல்லாரும் வாங்குவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம நூடுல்ஸ் என்ன பெனிஃபிட் இருக்குது, அதில் இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குது, அந்த பெனிஃபிட் சொல்றதுக்கு நம்மளால முடியணும், நம்ம டீம்ல எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆன்லைன் செஷன் ஆஃப்லைன் செஷன் எல்லாம் பண்ணுறது. பாருங்க, எவ்ரிடே 2 மணிக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஜூம் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கு. வாரத்துக்கு ஒரு வாட்டி குட் ஓட்டு செஷன் எடுக்குவாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் ஐ திங்க் நம்ம நுட்ரிச்சார்ஜோட கபில் கபூர் சார் வருவாங்க. தமிழ்நாட்டிலே நுட்ரிச்சார்ஜ் ட்ரெயினர் இருக்கு, அப்போ கீசோல் ட்ரெயினர் இருக்கு. அந்த மாதிரி செஷன்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம டீம்னு இருக்கா எல்லாரையும் கூப்பிட்டு அந்த செஷன் அட்டென்ட் பண்ண வைங்க. அவர் இந்த செஷன் அட்டென்ட் பண்ணும்போது அவருக்கு தெரியும் இந்த பொருள் யூஸ் பண்ணால் எனக்கு தான் முக்கியமான பெனிஃபிட். தே வில் ஸ்டார்ட் யூஸிங். அப்படிதான் நம்ம பிஸ்னஸ் ப்ரோக்ரஸ் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், வி ஹாவ் டு லேர்ன் கண்டினியூஸ்லி. நான் ஆர்ட்ஸ் வரும்போது ஆர்ட்ஸ் ஆட்டை இல்லை, ஹெல்த் கார்டு இல்லை, துளசி பெயிண்ட் இல்லை, குட் டோட் இல்லை, கேமா அர்சனோல் இல்லை, நுட்ரிச்சார்ஜ் இல்லை, ஹரித சஞ்சீவனி இல்லை. அப்புறம் என்ன இருந்தாங்க? இந்த எந்த செக்மெண்ட்டை பற்றி எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஐ ஆம் ரெடி டு டெல், ஐ ஆம் ப்ரிப்பேர்ட் டு டெல். நான் தூங்கும்போது நீங்கள் என்ன எந்திரிச்சு கேட்டால் நான் வந்து இந்த நுட்ரிச்சார்ஜ் 21 பொருள் எப்போ யூஸ் பண்ண, எப்படி யூஸ் பண்ணணும், யார் யூஸ் பண்ணக்கூடாது எல்லாம் சொல்லுவேன். நான் எங்கே போய் படித்தாங்க? மீ சேஷகுமார் சார். இதுக்கு வந்து எங்கே யூனிவர்சிட்டி கிடையாது சார். ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறது எங்கே யூனிவர்சிட்டி, ஸ்கூலு, காலேஜ் கிடையாது. நீங்கள் தான் படிக்கணும். எதுக்கு? டு அப்டேட் மை செல்ஃப் அண்ட் டு கிவ் நாலேஜ் டு மை டீம். என்னோட டீமுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் படிச்சு தான் ஆகணும். தட் இஸ் த ஒன்லி வே. ஸோ ஹாவ் த ஆட்டிடியூட் ஆஃப் கண்டினியூஸ் லேர்னிங் ரிலேட்டட் டு சிஸ்டம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பிளான் இருக்கு, ஹவு டு கெட் இன்கம். ஆர்சிஎம்ல வந்து போன மை மாசத்துல வந்து ஆர்சிஎம் வந்து பிளான் அப்கிரேட் பண்ணியாச்சு. அந்த அப்கிரேட் பண்றதுக்கு அப்புறம் யார் ஒர்க் பண்ணுவாங்களோ அவருக்கு ஜாஸ்தி கமிஷன் வருவாங்க, யார் ஒர்க் பண்ணாம இருக்குவாங்க அவருக்கு கமிஷன் கம்மியா இருக்கும். எல்லாரும் அதுதான் எதிர்பார்க்கறது இல்லையா? யார் வேலை பண்ணுவாங்க அவருக்கு நிறைய கிடைக்கணும். ஸோ கம்பெனி அந்த மாதிரி சின்ன ஒரு மாற்றத்தை வருத்திருக்கு. ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுறது, ஹவு இட் இஸ் பெனிஃபிஷியல் டு த பீப்புள், அது சொல்லி கொடுக்கணும். அப்படின்னா நமக்கு தெரியணுமே. ஸோ வாட் ஆர் த பிளான்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி, ஹவு, எப்படி போனஸ் கிடைக்கும், எப்படி போனஸ் கால்குலேட் பண்ணுறது. இப்போ ஒரு வருஷம் இல்லை, மே மாதத்துலேருந்து மார்ச் வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் கம்பெனி வந்து மந்த்லி போனஸ் கொடுத்தாங்க. அந்த மந்த்லி போனஸ் ஸ்டேட்மெண்ட் வந்த அன்றைக்கு நம்ம வந்து கேரளாவிலேருந்து டெக்னிக்கல் லெக்சர்ஸ் மீட் பண்ணாங்க நைட்டில். காமிரா சார் எல்லாரும் அழுகுறாங்க, எவ்வளோ பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு, நான் வந்து இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வரும்னு நினைக்கவே இல்லை. போனஸ் வரும்னு சொன்னாங்க. அந்த பிளான் அனௌன்ஸ் பண்ணுறது 2023 ஏப்ரல் 25ஆம் தேதி கம்பெனி அனௌன்ஸ் பண்ணாங்க. 26ஆம் தேதி ட்ரிவாண்டம் ப்ரோக்ராமில் வந்து நம்ம டைமண்ட் சுரேந்திரபட் சார் அந்த பிளான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ அவர் என்ன சொன்னது தெரியுமா, உங்களுக்கு வந்து இந்த ஆனுவல் போனஸ் கிடைக்கும் போது அந்த அமௌண்ட் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து உங்களை லெவல் வச்சுட்டு உங்களுக்கு வந்து சில பேருக்கு 2 வீலர் வாங்கலாம், சில பேருக்கு 4 வீலர் வாங்கலாம், சில பேருக்கு 4 வீலருக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி பெரிய அமௌண்ட் வரும் அப்படி சொன்னாங்க.
யாரும் எதிர்பார்க்கல சார் அந்த மாதிரி அமௌண்ட் வரும்ன்ட்டு. இப்போ நேற்று திருச்சூர்ல நம்ம ராஜன் சார் டீம்ல விஜேஷ் ராயல் டேச்சியவர் அவருக்கு கிடைச்ச மந்த்லி சாரி ஆனுவல் போனஸ்லேயே அவர் டைரக்டா ஒரு டூ வீலர் வாங்கியாச்சு வித்தவுட் எனி லோன். ஸோ அந்த அளவுக்கு பணம் வரும்போது பீப்புள் ஆர் பிகமிங் நர்வஸ் அண்ட் இமோஷனல். நானும் சொல்லி இந்த மாதிரி பணம் வரும் அப்படின்னு எப்படி வருது நம்ம டீம்ல எல்லாருக்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருந்தா கண்டிப்பா சார் எவ்ரிபடி வில் டூ. அதான் நான் சொன்னேன், வி ஹாவ் டு டூ இட் அக்ரெசிவ்லி. சும்மா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இல்ல, வி ஹாவ் டு டூ இட். எஸ். நம்ம எம்ரால்டு புது எம்ரால்டு அஸ்கர் சாருக்கு வந்து 1,38,000 1,38,000 கிடைச்சிருக்கு. எஸ் கிவன் இன் த சாட் பாக்ஸ். அண்ட் யூ கேன் எத்தனை பேருக்கு கிடைச்சாச்சு ஆனுவல் போனஸ்? ஹவு மெனி பீப்புள் கோட்? ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். மாரியப்பன் சார், ஜெயக்குமார் சார், மீசேஷ் குமார் சார், ரமேஷ் சார், எஸ். ஸ்டார் சார் பிளாட்டினம் 258 சார். கேரளா, சார் எஸ். 258 எனக்கு. 258. வெரி குட், வெரி குட். ஜெகதீஷன் சார். அந்த மாதிரி பாருங்க எத்தனை பேர். அண்ட் இந்த இந்த ப்ரோக்ராம்ல கிட்டத்தட்ட 50-60 பேர் இருக்கு. வை அதர் பீப்புள் did not get the bonus? ஒன்லி ரீசன் அவர் வந்து எப்படி ஆர்ச்சம் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணல. நான் சொன்ன மாதிரி லைசன்ஸ் இருக்கு, வண்டி வாங்கி வீட்டில் போட்டிருக்கு, ஓட்டல. ஸோ யூ ஸ்டார்ட் யூசிங் இட், யூ ஸ்டார்ட் ப்ரமோட்டிங். நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கு. யூஸ் அண்ட் ப்ரமோட், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஆர்சிஎம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் இருக்கா? அவர் எல்லாரும் ஆர்சிஎம் இருக்கணும் இல்லை, யூ டெல் டு ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள். அதை நான் சொன்னேன். அதுக்கு வந்து ஈஸி வே டு ப்ரமோட். சிம்பிளி அந்த வீடியோ லிங்க் எடுத்து நீங்கள் அனுப்பி கொடுக்கணுங்க. ஒருத்தருக்கு அனுப்பி கொடுத்துட்டு சொல்லலாம், முருகன் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கு, அந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் திரும்பி கூப்பிடுங்க, ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர் அப்படி சொல்லுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அவர் கேட்குவாங்க, ஓ அப்படியா, இது வந்து ஆர்சிஎம் நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஆர்சிஎம் தானே, இங்கே பொருள் எங்கே கிடைக்கும், நம்ம என்ன பண்ணணும், அது எங்கே கிடைக்காது, நான் தான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு பொருள் எடுத்துட்டு போங்க. பக்கத்து கடைக்கிட்ட அனுப்பிவிட்டா அஜயகுமார் சார் அவர் அங்கே போய் ஜோயினிங் எடுக்குவாங்க. பின்ன அழுகிட்டு யூஸ் கிடையாது. ஸோ எங்கே போனாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகும், தூரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த டைமில் இன் 2000-2001 முகேஷ் கொட்டேர் சார் ஒரு வீடியோ சொல்லியிருக்கு, he was going to meet a person 2500 கிலோமீட்டர், 2500 கிலோமீட்டர் தாண்டி. அப்புறம் மேபி இன் சவுத் இந்தியா ஓர் நார்த், எக்ஸ்ட்ரீம் நார்த், ஒரு ஆளே பார்க்கறதுக்கு போனாங்க. ஸோ continuous learning is essential to update our knowledge, keep updating our knowledge to educate our team. Learn, teach and duplicate. Duplicate அப்படி சொல்லும்போது நான் படிக்கணும், என்னோட டீமில் சொல்லிக் கொடுக்கணும், என்னோட டீமில் அவரும் அவரோட டீமில் சொல்லிக் கொடுக்கணும். அது சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு நான் ஐ ஹாவ் டு என்ஷூர். அப்புறம் we have to have patience. பேஷன்ஸ் மலையாளத்தில் க்ஷமான்னு சொல்லுவாங்க, தமிழ்ல பேஷன்ஸ்க்கு என்ன சொல்லுது சார்? பேஷன்ஸ் பொறுமை. பொறுமை சார். பொறுமை. அது வந்து மேக்சிமம் மக்களுக்கு அது இருக்காது, பேஷன்ஸ் இருக்காது. அது ஆர்ட்ஸ்ல மட்டும் இல்லை, யாரு இருந்தாலும் பேஷன்ஸே கிடையாது இல்லையா? இப்போ நேற்று நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்த காமராஜ் சார், அது பார்க்கும்போது எனக்கு உங்களை தான் ஞாபகம் வந்தாங்க. ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு கண்டக்டர் பாசஞ்சருக்கு டிக்கெட் கொடுத்தேன். அவர் 100 ரூபா பணம் கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கினாங்க. டிக்கெட்டு கொடுத்துட்டு கண்டக்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு பேலன்ஸ் எடுத்து கொடுத்தா, பேலன்ஸ் அவருக்கு கொடுக்கல, பக்கத்து இன்னொருத்தருக்கு கொடுத்தாங்க. அதாவது டிக்கெட்டு 40 ரூபா டிக்கெட் ஆச்சு, மீதி 60 ரூபா பேலன்ஸ் கொடுக்கணும். அவர் பேலன்ஸ் வந்து பக்கத்து இருக்கிற ஒரு பாசஞ்சர் கொடுத்தா, இந்த ஆளுக்கு கொடுக்கல. அந்த யாருக்கு 60 ரூபா கிடைச்சாங்களோ அவர் வாங்கி போக்கெட்ல போட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி வந்து கண்டக்டர் இந்த ஆளுக்கு கேட்டு, நான் உங்களுக்கு பேலன்ஸ் கொடுக்கலையான்னு கேட்டேன். இந்த ஆளு சொன்னா எனக்கு கொடுக்கல சார். உங்களுக்கு கொடுக்கலையா அப்படி கேட்டுட்டு அப்படி மூஞ்சிலையும் கொஞ்சம் இப்படி பார்த்தாங்க, நான் கொடுக்கலையா. அதே ஒரு விஷயத்துல அவர் ரொம்ப கோபப்பட்டாரு. என் மேலே பார்த்துட்டு நீங்க வந்து நான் வந்து ஒரு கள்ளன் மாதிரி நீங்க என்ன பார்த்துருக்கு, எனக்கு நீங்க பேலன்ஸ் கொடுக்கல, வேற யாருக்கும் கொடுத்துருக்கு. இதே ஒரு விஷயத்துல வந்து சண்டை போட்டு பேசுற எல்லாரும் சேர்ந்த கண்டக்டர் அவரே. நான் என்ன சொல்றது, ஒன்லி பிகாஸ் பீப்புள் டோன்ட் ஹாவ் பேஷன்ஸ்.
ஸோ ஆர்சிஎம்ல வந்து நான் ஆர்சிஎம்க்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் கேள்க்குவா காமராஜ் சார் வெர் இஸ் மை கமிஷன். ராதாகிருஷ்ணன் சார் என்னோட கமிஷன் எங்க? நான் வந்து ஆர்சிஎம் வந்துடுச்சு, ஒரு மாசம் ஆச்சு, என் கமிஷன் எங்க? 6 மாசம் ஆயிடுச்சு, என் கமிஷன் எங்க? ஏய் 6 மாசமாச்சு எனக்கு கமிஷன் கிடைக்கல, நான் பண்றது இல்ல. இது வந்து எல்லாம் ஏமாத்துற வேலை. ஆர்சிஎம் கார் சரியல்ல, லீடர் சரியல்ல, கம்பெனி சரியல்ல, பொருள் சரியல்ல, பேஷன்ஸ் கிடையாது. வி ஹாவ் டு ஹாவ் பேஷன்ஸ் இல்லையா? நமக்கு தெரியும் வாழை கிருஷி இல்லையா? வாழை வாழை വിക്കല്ലേ തമിഴിൽ എങ്ങനെ പറയാ? വാഴ നടുക. 1000 വാഴ വിത്ത് കൊണ്ടുവന്ന് നട്ടു, ஒரே நாள்ல போட்டேன். வாழை வித்து, மலையாளத்துல வாழை வித்துன்னு சொல்லுவேன், தமிழ் என்ன சொல்லுவேன்? வாழைக்கன்று. வாழைக்கன்று. வாழைக்கன்றுன்னு ஆமா. மலையாளத்தில் வாழைக்கன்று. ஒரு 1000 வாழைக்கன்று வச்சு, அது வந்து ஒரே நாள்ல முளைக்காது. கொலை வரும்போது ஒரே நாள்ல கொலை வராது, கொலை வெட்டும் போது ஒரே நாள் கொலை வராது இல்லையா? ஆதி ஒரு வாழைக்கு கொலை வந்துடுச்சு, ஸோ எனக்கு கொலை வரல அப்படின்ட்டு எந்த வாழையும் இல்லை, சீஞ்சு போயில்ல. ஸோ யூ ஹாவ் டு வெயிட், ஹாவ் பேஷன்ஸ், be with the system, be continuous, learn, have belief in yourself and system, போயிட்டே இருங்க. And should not deviate from your what you call குறிக்கோள். உங்களுடைய லட்சியம், ட்ரீம் என்ன, அதிலிருந்து விட்டு போகக்கூடாது. கீப் கோயிங். இதுல வந்து see RCM it is a process of keeping people together. எல்லாரையும் ஒற்றுமை சேர்த்து எடுத்துட்டு போறத வேலை தான் ஆர்சிஎம்ல முக்கியமான விஷயம். அதுக்கு வந்து எல்லாருக்கிட்டும் நல்லா ரிலேஷன் மெயின்டைன் பண்ண முடியணும். we have to speak to people politely with respect. politely with respect. நம்ம மூஞ்சியில வந்து எப்பவும் சிரிப்பா இருக்கணும், யாருக்கிட்டும் கடுப்பமா பேசக்கூடாது. யூ ஷுட் ஸ்பீக் டு எவ்ரி ஒன் ஸ்வீட்லி. அப்பதான் நமக்கு வந்து ஆர்சிஎம்ல முன்னிட்டு போக முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சின்ன லெவலுக்கு வரும்போதே நான் தான் பெரிய லீடர், இதுக்கப்புறம் நீ வந்து ஒன்றும் அல்ல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஜஸ்ட் see our diamond, ரியல் டைமண்ட் இல்லையா? யூ கேன் டேக் him as an example of everything. Very nice person. Say example of a example human being. No partiality. And very patiently he is dealing with everything. நீங்க எவ்வளவு கடுப்பமா அவர்கிட்ட சொன்னாலும் அவர் வந்து he will not become angry at all. And he will not have grudge. grudgeக்கு தமிழ் என்ன சொல்லும்? what is grudge? அதாவது நான் வந்து ஒருத்தருக்கு யாரும் ஒரு தப்பு பண்ணாங்க, ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அவர் அந்த என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்க, நான் எப்போ அது மறக்காது அப்படின்ட்டு நிறைய பேர் அது they will carry with them. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து will give you good result. கிராட்டிடியூட் சார், கிராட்டிடியூட் சார். நன்றி மரம். கிராட்டிடியூடு அப்படின்னா it is our approach towards the good thing what he has done. Okay. Yes. Kamiraj sir is the leader of Tamil Nadu, emerald leader of Tamil Nadu. He has done good thing, so many good things to develop the business in Tamil Nadu. That is, so my feeling towards Kamiraj sir is gratitude to develop the business. So whoever is thinking Tamil Nadu business is contribution of Kamiraj sir also, the feeling what they will have towards Kamiraj is gratitude. But Kamiraj has insulted me once. An example, suppose Kamiraj sir ene yes revenge, அந்த ரிவெஞ்சுக்கு என்ன பண்ணுவாங்க, காமராஜ் சார் என்னை எல்லாரும் முன்னாடி திட்டுனாங்க. ஸோ நான் என்ன, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கு காமராஜர் திட்டு இருக்கு, ஸோ நான் வந்து எனக்கு உயிர் இருந்தால் நான் அது மறக்காது. ஸோ தட் இஸ் ராங் திங். எஸ். ஸோ ஐ ஷுட் say that. சப்போஸ் காமராஜ் சார் என்ன திட்டுவான், ஸோ ஐ ஷுட் ரியலைஸ் ஐ ஹாவ் நாட் டன் எனிதிங், நான் எதுவும் தப்பா பண்ணல.
ஸோ காமராஜ் சார், நான் வந்து காமராஜ் சாரோட பேர் எடுக்கும்போது யாரும் தப்பா நினைக்காதுங்க, காமராஜ் சாரும் தப்பா நினைக்காதுங்க, சாரோட வீடியோ இருக்கு, அதனால நான் ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன். யாரும் அப்படி நினைக்காதுங்க, காமராஜ் சார் என்ன திட்டி இருக்க எனக்கு அந்த அந்த மாதிரி இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். சப்போஸ் ஒரு இடத்துல வந்து காமராஜ் சார் என்ன திட்டினேன், ஸோ நான் வந்து அது எப்பவும் என்னோட மனசுல இருக்கு, காமராஜ் அன்னைக்கு என்ன திட்டு இருக்கு, நானும் சான்ஸ் கிடைச்சா அவர்கிட்ட அவரை திட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தால், ஸோ அது என்னோட மைண்ட்லேயே ஒரு பிளாக்கா இருக்கும். வென்னவர் காமராஜ் சாரை பார்க்கும்போது, காமராஜ் சாரை பற்றி யாரோ பேசும்போது என்னோட மைண்ட்லேயே அந்த ஒரு திங்கிங் வந்துடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தட் டைப் ஆஃப் ஆட்டிடியூட் வி ஷுட் நெவர் கீப். ஆஸ் வந்து வி ஷுட் ஹாவ் ஆல்வேஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் கேர். காமராஜ் சார் என்னே திட்டி அப்படி இருந்தால் தட் மீன்ஸ் தெர் இஸ் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு தெரியும் நான் எதுவும் தப்பு பண்ணல. ஸோ நான் தப்பா ஏதோ பண்ணிருக்கு அப்படி அவருக்கு ஒரு என்ன சொல்றது ஃபீலிங் வந்துடுச்சு. ஸோ தட் இஸ் நாட் மை மிஸ்டேக். வென் ஹி ரிலைஸ், அவருக்கு எப்போ இது சத்தியமா தெரியுமா அந்த டைம்ல இருந்து அவரோட மனசுல அது இருக்காது. ஸோ ஐ நீட் நாட் டு கேரி தட். ஸோ அந்த மாதிரி வி ஷுட் ஹாவ் ஓப்பன் மைண்ட், ட்ரூ டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஆனஸ்ட். ஆர்சிஎம் பற்றி நான் எப்போ சொல்லுவேன், ஆர்சிஎம் இஸ் ட்ரூ டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஆனஸ்ட். ஸோ நமக்கு வந்து பேஷன்ஸ் இருக்கணும். அப்புறம் ஆர்சிஎம்ல நமக்கு சக்சஸ் வேணும் அப்படின்னால் அனதர் பாயிண்ட் வி நீட் டு ஹாவ் இஸ் பாயிண்ட் ட்ரீம். ட்ரீம் ட்ரீம் கனவுன்னு சொல்லுவாங்க. ட்ரீம் கனவு தான் சார், கனவு. கனவு. எஸ். ஸோ ட்ரீம் கேன் பி ஆஃப் எனி பொசிஷன் ஆர் அ திங். எனக்கு ஒரு வண்டி வாங்கணும், இட் கேன் பி அ ட்ரீம் ஆஃப் மை ட்ரீம். எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், எனக்கு ಒಂದು ஆர்சிஎம்ல ரூபி ஆகணும், எனக்கு ಒಂದು டைமண்ட் ஆகணும். ஸோ தட் கேன் பி அவர் ட்ரீம். எ பர்சன் வித்தவுட் எ ட்ரீம் இஸ் நத்திங் பட் எ டெட் பாடி. அப்படிதான் சொல்லுவாங்க. டெட் பாடிக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? பணம், பிணம். பிணம். பிணம், எஸ், பிணம். எ மேன் வித்தவுட் ட்ரீம் இஸ் எ பிணம். ஸோ நம்ம வந்து 20 வயசாச்சு, 30 வயசாச்சு, 40 வயசாச்சு, 50 வயசாச்சு, 60 வயசாச்சு, 80 வயசாச்சு. பட் இதுவரைக்கும் நமக்கு என்னென்ன கனவு இருந்தாங்களா அது எல்லாம் எதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் ஆர்சம் இஸ் கோயிங் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்சம் நமக்கு பெரிய வாய்ப்பு கொடுக்குறாங்க. அனதர் 2 to 3 years or 5 years உங்களுக்கு வந்து என்னென்ன கனவு இருக்கு அதெல்லாம் ரியலைஸ் பண்றதுக்கு ஆர்சம் உங்களுக்கு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து ரியலைஸ் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து யூ ஷுட் ஹாவ் பிலீஃப் இன் அவர் செல்ஃப், வி ஷுட் ஹாவ் பிலீஃப் இன் த சிஸ்டம். அது படிக்கிறதுக்கு நமக்கு வந்து மென்டாலிட்டி இருக்கணும், லேர்னிங் ஆட்டிடியூட் இருக்கணும். அது நேடி எடுக்கிற அந்த ட்ரீம் ரியலைஸ் பண்ற வரைக்கும் கண்டினியூ போறதுக்கு நமக்கு பேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ட்ரீம், வாட் இஸ் அவர் ட்ரீம், நமக்கு எது வேணும்? நிறைய பேர் என்ன நினைக்குவாங்க, இது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல, இது இப்போ என்ன ஆர்சிஎம் என்ன கிடைக்கும்? அதுக்காக சொல்றது யூ ஷுட் லேர்ன் அபவுட் ஆர்சிஎம். 24 வருஷத்துக்குள்ள ஆர்சிஎம் எது பண்ணியிருக்கேன் அண்ட் த வே இட் இஸ் க்ரோயிங். நம்ம எம்டி சொன்ன மாதிரி அனதர் 1 year 1.5 year த்ரூ அவுட் இந்தியா பீப்புள் வில் நாயிங் அபவுட் ஆர்சிஎம். அவர் ஒரு கேள்வி கேட்டாங்க, யாரு? சௌரவ் பிரசாத். கேன் யூ டு யூ பிலீவ் தட் இந்தியா வில் ஹாவ் each house will have at least one product of RCM? In India, people will have at least one product in each and every home. அதாவது இந்தியாவில் ஓரோ வீட்டிலும் குறைஞ்சபட்சம் ஒரு பொருள் எங்களும் ஆர்சிஎம்மோட வந்துடும். அந்த மாதிரி ஒரு டைம் வரும். அது உங்களுக்கு எதிர்பார்க்க முடியுமா? வை நாட்? ஒரு பொருள் இருந்து ஆயிரக்கணக்கான பொருளுக்கு வந்துடுச்சு, ஒரு அவுட்ல இருந்து 20,000 அவுட்லெட்டுக்கு வந்துடுச்சு, ஒரு ஆள் 4 கோடி மக்களுக்கு ஆர்சிஎம் வந்துடுச்சு. அப்படி இருந்தால் இந்தியாவில் எத்தனை வீடு இருக்கோ அத்தனை வீட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு பொருள் ஆர்சிஎம் வந்துட்டே இருக்கும். அது அந்த அந்த மாதிரி டைம் வரும்போது வேர் யூ வில் பி, அந்த மாதிரி ஆர்சிஎம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். நீங்க எங்க இருக்கும் பாருங்க, வேர் வில் பி யுவர் பொசிஷன். நீங்க ஆர்சிஎம்ல இருந்தால் கண்டிப்பா நீங்க வந்து டைமண்ட், அதர்வைஸ் டைமண்டோட நெக்ஸ்ட் லெவல் பின் எது இருக்கா அந்த மாதிரி ஒரு பின் இருக்குதா, அந்த பின்னுக்கு நீங்கள் வந்துடும். ஸோ இது நமக்கு எதிர்பார்க்க முடியணும். எஸ்,
இந்தியாவில் வந்து ஒவ்வொரு வீட்டிலும் ஆர்ட்ஸ் பொருள் இருக்க மாதிரி ஒரு டைம் வந்துடும். ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. தமிழ்ல அந்த ஸ்டோரி சொன்னா எல்லாருக்கும் எப்படி புரியும் தெரியல. நான் ட்ரை பண்றேன். அதாவது பழைய டைம்ல ஒரு கிங் ராஜா இருந்தாங்க. அந்த ராஜாவோட கொட்டாரத்துல ஒரு ஒரு போயட், ஒரு கவி போயிட்டு அந்த ராஜாவை பற்றி ஒரு நல்ல ஒரு கவிதை சொன்னாங்க. கவிதா பாடி இல்லையா, இப்படிதான் சொல்லுவேன். Yes, correct, sir. எஸ். எஸ் அந்த சார். ஆ அந்த தலைவரே வாழ்த்தி நல்லா ஒரு கவிதை பாடினாங்க. ஸோ இட் வாஸ் வெரி மீனிங்ஃபுல் அண்ட் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சாச்சு. ராஜா சொன்னா நிறைய என்னை பற்றி நிறைய கவிதைகள் எழுதியிருக்குன்னா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் போயம் ஐ ஆம் லிசனிங் தோ ஸ்வீட் அண்ட் மீனிங்ஃபுல். இவருக்கு என்ன நம்ம வந்து நிறைய சம்மானம் கொடுக்கணும். ஸோ மந்திரியை கூப்பிட்டு சொன்னா ஒரு 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 மூட்டை, அப்படி மூட்டை தானே சொல்லுங்க, கிழின்னு மலையாளத்தில் சொல்லு, சொன்ன கிழி, காயின்ஸ், கோல்டு காயின்ஸ் கொடுக்க சொன்னேன். ஸோ இந்த ஒன் மோர் poet டே சார். ஒரு ஒரு பிராமன் அவர் சொன்னா, மயிலோடு எனக்கு வந்து இந்த கோல்டு சொர்ணம் எல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து கொஞ்சம் அரிசி கொடுத்தா போதும், நெல் கொடுத்தா மதின்னு சொன்னேன். ஸோ எல்லாரும் அந்த ராஜாவுடைய சதஸில் ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப சிரிக்கிறாங்க. இவருக்கு வந்து ஒரு மூட்டை அரிசி கொடுத்தா அவர் என்ன ஆகுது, இதோ இவ்வளோ சொர்ண கோல்டு காயின்ஸ் கிடைச்சா அவருக்கு எத்தனை மூட்டை வேணாலும் வாங்கலாம்ல, பின்ன அவர் ஏன் இந்த மாதிரி பேசுற, அவருக்கு வந்து கவிதை எழுதுறதுக்கு மட்டும்தான் மூளை இருக்கு, எல்லாமே சாதாரண மூளை இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ ராஜாவு சொன்ன, பரவாயில்ல, நீ அது அந்த அரிசியும் எடுத்துக்கோங்க, இந்த பணமும் நீ வச்சுக்கோ. ஸோ அவரு திரும்பி சொன்னார் மகாராஜா கிட்ட, மகாராஜன் எனக்கு வந்து இந்த கோல்டு காயின் தேவையில்லை, நீங்க வந்து எவ்வளவு எனக்கு தர முடியுமோ அந்த அரிசி கொடுத்தா போதும். ஸோ மறுபடியும் ராஜா சொன்னா, சரி அப்படின்னா உனக்கு எவ்வளவு வேணுமான்னு எடுத்துக்கோங்க. ஸோ அவர் என்ன சொன்ன தெரியுமா, நீங்க வந்து அந்த செஸ் மாதிரி விளையாடல, சதுரங்கம், அந்த போர்டு இல்லையா, குதிரை ஆளு ஆணை எல்லாம் போட்டு விளையாடுவாங்க செஸ். அதோட தமிழ்ல செஸ்ஸுக்கு என்ன சொல்லுவேன், சதுரங்கம். சதுரங்கம். நீங்க விளையாடுற சதுரங்கத்திலே வந்து எனக்கு இந்த அரிசி மெஷர் பண்ணி கொடுத்தா போதும் சொன்னேன். எல்லாரும் கேட்டடா, இந்த ஆள் நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது, மூளை சுத்தமா இல்லை, இதுல வந்து எப்படி அரிசி கவுண்ட் பண்ணும் இல்லையா, அரிசி வந்து கிலோ மூட்டை அப்படிதானே சொல்லுவாங்க, இதுல எப்படி கவுண்ட் பண்ணுவேன். அவர் என்ன சொன்ன தெரியுமா, சதுரங்கத்துல ஃபர்ஸ்ட் கோலம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு மணி, ரெண்டாவது கோலத்தில் 2, மூணாவதுல எத்தனை வேணும், 4, டபுள் டபுள் டபுள், அஞ்சாவது கோலத்தில் 8, ஆறாவது கோலத்தில் 16, ஏழாவது கோலத்தில் 32, அந்த மாதிரி அரிசி போட்டு கொடுங்கன்னு சொன்னேன். ஓ இவ்வளவு தானா, சரி இங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. இன் 64 column if you do like this double 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 எவ்வளவு வரும். அந்த ஸ்டோரி இப்படிதான் சொல்றது, இந்த சதுரங்க பலகையில பாதி வரும்போது கொட்டாரத்திலே அரிசி காலி ஆயிடுச்சு. அப்புறம் ராஜாவுக்கு ரொம்ப என்ன சொல்றது குறைச்சலாச்சு. இஸ் வெரி ஃபீலிங் வெரி பேட், அரிசி கூட கொடுக்க முடியல. அவர் என்ன சொன்னார், பிரிங் ஆல் த ரைஸ். அங்கே அந்த ராஜ்யத்திலே எவ்வளவு அரிசி இருந்தாங்க அது ஃபுல்லா போட்டுட்டு கூட அந்த பாயிண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு முடியல. ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். அதாவது எம்எல்எம்மும் அப்படிதான், ஒரு ஆள் வருவாங்க, அவர் ஒருத்தரை கொண்டு வாங்க, அந்த 2 பேர் 2 பேரை கொண்டு வாங்க, 2 பேர் 4 பேரை கொண்டு வாங்க, 4 பேர் 8 பேரை கொண்டு வாங்க, 8 பேர் 16 பேரை கொண்டு வாங்க. அந்த மாதிரி வரும்போது every month at least one person bringing one people making one diamond club will add up to very big count. அதான் நான் சொல்றது, தமிழ்நாட்டில் வந்து நெக்ஸ்ட் 3 years it is going to be tremendous growth. யார் அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க, you are going to win, your team is going to win. அதுக்கு என்ன பண்ணணும், you have to focus. With patience we have to approach. You should have dream also. So நான் வந்து 4 பாயிண்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட், பிலீஃப் இன் யுவர் செல்ஃப்.
பிலீஃப் சிஸ்டம் ஆல்சோ. ரெண்டாவது கண்டினியூஸ் லேர்னிங் ஆட்டிடியூட். முதலாவது யூ ஷுட் ஹாவ் பேஷியன்ஸ் அண்ட் யூ ஷுட் ஹாவ் ட்ரீம். நான் எதுக்கு இது பண்ணணும்? நிறைய பேருக்கு ட்ரீமே கிடையாது. எனக்கு வேலை இருக்கு, எனக்கு சம்பளம் கிடைச்சிட்டு இருக்கு, எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆர்சி மில்லெல்லாம் பணம் எனக்கு தேவையில்லை. சில பேர் அப்படிதான் சொல்லும், நான் பணத்துக்காக ஆர்சிஎம்க்கு வரல, எனக்கு வந்து பணம் தேவையில்லை, ஆர்சி ஒரு நல்ல கன்செப்டா இருக்கு அதனால நான் வந்திருக்கு, ஆர்சிஎம் எல்லாருக்கும் ஹெல்த் கொடுக்குவாங்க அதனால நான் வந்திருக்கு, எனக்கு அந்த பொருள் நல்லா பிடிச்சிருக்கு அதனால நான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அப்படி சொல்லும்போது உங்களை டீமில் வந்து எனக்கு வந்து டைமண்ட் ஆகணும், ரூபி ஆகணும் அப்படி நினச்சி வந்தால் அவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு உஷார் இருக்குமா இல்லையா? என்னோட லீடருக்கே தேவையில்லை, அப்படி எனக்கு எப்படி சப்போர்ட் கிடைக்கும்? அதனால அவரும் ஒர்க் பண்ண கிடையாது. ஸோ உங்களுக்கு பணம் தேவை இருந்தா இல்லையா அது பிரச்சனை கிடையாது. வாட் ஷுட் பி யுவர் ட்ரீம்? டு மேக் ஃபாஸ்டஸ்ட் க்ராயிங் டீம். என்னோட டீமில் யார் வந்து எனக்கு வெற்றி அடிக்கணும் அப்படி இருக்கு, அவருக்காக நான் வந்து என்னால் முடிஞ்ச மாதிரி நான் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவேன். அவரை வந்து சீக்கிரமாக அவரை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். த மோர் தே வாண்ட் ஐ வில் கிவ் as மச் as தே வாண்ட். அவருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயார். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம டீமில் வந்து நிறைய பேர் வந்து ஆக்டிவாக உஷாராக ஒர்க் பண்ணாங்க. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா தமிழ் வந்து பொறுப்புன்னு தானே சொல்லுவோம், பொறுப்பு. எஸ். எஸ் சார். ஸோ பொறுப்பு சார். டைமண்ட் சுரேந்திரன் சார் வர ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நுட்ரிச்சாரோட ப்ரோக்ராம் இருக்கு, குட்டோட ப்ரோக்ராம் இருக்கு, அதர்வைஸ் நம்ம கோர் லீடர் சுஜித் சார் வர்ற ப்ரோக்ராம் இருக்கு, கோபால் சார் ப்ரோக்ராம் இருக்கு. அந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் வரும்போது 10 மணிக்கு ப்ரோக்ராம் சொன்னா எத்தனை மணிக்கு வரணும்? ஒரு 10:30 11 மணிக்கு வந்தா போதும் இல்லையா? ஆன்சிபிள் வந்து ஓ பரவாயில்ல சார் 10 மணின்னு சொன்னால் 10:30க்கு தான் எல்லாரும் வருவேன், அதனால ஒரு 10:30க்கு வந்து எல்லாரும் வந்து இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுத்து ஸ்டார்ட் ஆகும்போது 11 மணி ஆகிடும். ஸோ நம்ம வந்து 11 மணிக்கு போனால் போதும். யார்கிட்ட சொல்லுவாங்க? யூ ஆர் டெல்லிங் யுவர் டீம் டுமாரோ வென் யூ ஆர் பண்ண. நீங்கள் வந்து உங்களோட டீமுக்காக ஒரு பொருள் பிளான் பண்ணும்போது ஹவு தே வில் கம் இல்லையா? ரவீந்திரன் படிக்கர் சார் அப்படியே சிரிப்பு வந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ responsibility means you have to take the responsibility with the discipline. 10 மணிக்கு ப்ரோக்ராம் அப்படி சொன்னா 10 மணிக்கு முன்னாடியே நீங்க வந்து அங்க ரெடியா இருக்கணும். அதுக்கு அந்த மீட்டிங் தயார் பண்றதுக்கு என்னென்ன வேணுமா, யூ ஹாவ் டு புட் யுவர் பெஸ்ட். அங்க போய் பார்க்கும்போது போர்டு இல்லை, அங்க ஃபிளக்ஸ் யாரோ ஒரு லீடர் எடுத்துட்டு வந்திருக்கு, அது அங்க வந்து ஒட்டணும். ஸோ யூ கேன் ஹெல்ப் தம், யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, அங்கே வந்து டேபிள் சேர் எல்லாம் செட் பண்ணணும். தேர் ஆர் சம் பீப்புள் உங்களுக்கு பார்த்துருக்கோம் இல்லையா? சில பேர் அப்படி தான், மீட்டிங் 10 மணி சொன்னால் 9 மணிக்கு அங்கே வந்துடுவாங்க. யாரும் வர்றதுக்கு முன்னாடி அங்கே வரும், ஹால் ஓப்பன் பண்ணும்போது அவர் உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி டேபிள் செட் பண்ணுவோம், டயர் செட்டில் பண்ண, ப்ராடக்ட் ரெடி தான் டிஸ்பிளே பண்ணுவாங்க, இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் செட் பண்ண, சவுண்ட் சிஸ்டம் செக் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம சீஃப் கெஸ்ட் வரும்போது அவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா, அவர் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. சீஃப் கெஸ்ட் கேட்காம இருந்தால் கூட தண்ணி வேணும் அப்படின்னா அவர் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது இண்டிகேஷன் காமிச்சு அப்போவே தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்புறம் 5 மணி வரைக்கும் தான் மீட்டிங் சொல்லியிருக்கு, அந்த சீஃப் கெஸ்ட் பேசிட்டு இருக்கு, இனி ஒரு 10 நிமிஷம் கூட இருக்கும். 5 மணின்னு சொன்னாங்க, நான் போகிறேன், மீட்டிங் முடிகிறதுக்கு முன்னாடியே கிளம்புவாங்க. தென் who will do all closing activities? நம்ம மீட்டிங் முடிச்சு இந்த சேர் டேபிள் எல்லாம் செட் பண்ணி நம்ம ஃப்ளெக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க, அந்த ஃப்ளெக்ஸு எல்லாம் கழட்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோம். ப்ரொடக்ட் கொண்டு வந்துடுச்சு டிஸ்பிளேக்காக, அதெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு போனோம். பெரிய செலிப்ரேஷன் ரெக்கக்னிஷன் ஃபங்க்ஷன் இருந்தால் அந்த ட்ரோஃபி அதுக்கு ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்ண ஒரு அச்சீவர்ஸ் யாராவது இருந்தால் அவருடைய ஃபோட்டோ வாங்கி அந்த ட்ராஃபியில் டிசைன் பண்ணி வைக்கணும். அதுக்கு ஒரு டிசைனுக்கிட்ட போனோம். இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? We have to take the responsibility for the smooth conduct of
ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபங்க்ஷனை பற்றி சொல்லும்போது அந்த மாதிரி as long as you are in RCM, நீங்கள் எத்தனை காலம் RCMல இருக்குமோ RCMல நம்ம முன்னாடி போகிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கெல்லாம் வந்து எப்பவும் we should be in the front line to give our responsibility. அந்த மாதிரி ஆட்டிடியூடு யாருக்கு இருக்குமா, ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குமா, அவருக்கு தான் RCMல சீக்கிரமாக வெற்றி அடிக்க முடியும். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் யாரை பண்ணட்டும் கிடைச்சா போதும் அப்படி இருந்தால் we cannot succeed in RCM very fast. Quick fast but quick money. Yes, குணசேகரன் சார் அதை சொல்றார். So RCM is a wonderful opportunity. RCM எல்லாருக்கும் ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்கறது, வாய்ப்பு தான் கொடுக்கறது. நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கு, எத்தனை வயசு இருக்கு, உங்களுக்கு எத்தனை பணம் சம்பாதிச்சிருக்கு, இந்த விஷயம் வந்து யாரும் கேட்கறது இல்லை. பட் வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் திஸ்? யூ ஹாவ் டு பிரிங் as many people as you can. உங்களால் எத்தனை ஆளை RCMக்கு கூட்டிட்டு வர முடியுமா, அவரால் எத்தனை பொருள் யூஸ் பண்ண முடியுமா, அதுதான் நம்முடைய சக்ஸஸோட ஃபார்முலா. இப்போ இதுக்காக தான் கம்பெனி, நான் சொன்னேன், கம்பெனி இஸ் கோயிங் டு கண்டக்ட் சோனல் செலிப்ரேஷன், அப்புறம் ப்ராடக்ட் ட்ரைனிங், இதெல்லாம் நம்ம பிஸ்னஸ் ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணுறதுக்காக கம்பெனி பிளான் பண்ணியிருக்கு. அதோட அனௌன்ஸ்மெண்ட் கம்பெனி ஒரு 2 நாள் முன்னாடி பண்ணாங்க. ஸோ there's a PPT which explains what is their plan. அது ஒரு வாட்டிங்க ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். 1 second. ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் வந்து கொஞ்சம் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஐ திங்க் ஐ வில் எக்ஸ்பிளைன். To make it full screen. ஏப்ரல் மே ஜூன் தான் சார். ஏப்ரல் மே ஜூன் ஜோனல் செலிப்ரேஷன். ஆமாம், ஏப்ரல் மே ஜூன். Yes. So zonal celebration first of its kind. இதுவரைக்கும் கம்பெனி இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பிளான் பண்ணவில்லை. இதுவரைக்கும் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் அப்படின்னு நம்ம வந்து டெல்லி அதோட சென்ட்ரலைஸ் லொக்கேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆகஸ்ட்ல வந்து கம்பெனி zonal celebration their plan. So event program objective to provide a clear vision of limitless opportunity. RCMோட அன்லிமிட்டட் வாய்ப்பு என்னன்னா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு. நம்ம எங்கேயோ ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டோம்னா அங்கே எல்லாரும் போய் அட்டென்ட் பண்ண முடியாது, RCM பற்றி பெரிய ஒரு அளவில் வந்து பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு ஒரு இடத்துல வந்து இந்தியாவை வந்து நிறைய சோன் இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டு பண்ணுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் 1 zonal event in a year and 1 or 2 product training session. அதுக்கு வந்து சும்மா எல்லாரும் அட்டென்ட் பண்ணலாம் அப்படி இல்லை. யார் RCM பற்றி சீரியஸாக எடுக்குவாங்களா, யார் எனக்கு RCM வெற்றி அடிக்கணும் அப்படி டிசைட் பண்ணாங்க, அவருக்காக தான். ஸோ செட் ஹையர் கோல்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் டீம். இதெல்லாம் பார்க்கும்போது எஸ் என்னாலே பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் நானும் ஒரு எம்ராய்டு ஆகும், நானும் ரூபி ஆகும், எனக்கு டைமண்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் இதை வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்தணும். Celebrate your achievement with your team and family in your zone. That is very much essential. அதாவது இப்போ நான் வந்து ஒரு RCM லெவலுக்கு வந்துடுச்சு, எனக்கு ரெக்கக்னிஷன் கேரளாவில் கிடைச்சா, எனக்கு வந்து டெல்லியில் கிடைச்சா, என்னோட டீம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவருக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து ஒரு ராயல்டி சிவர் ஆச்சு, அதுக்கு செலிப்ரேஷனுக்காக நான் டெல்லிக்கு போனேன் அப்படின்னா எனக்கு செலவு ஜாஸ்தி வரும். செலவு மட்டுமல்ல, எனக்கு கிடைக்கிற ரெக்கக்னிஷன் வந்து என்னுடைய நியர் அண்ட் டியர்ஸ் யாருக்கும் தெரியாமல் இருக்கும். ஸோ சோனல் ஈவென்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறது, அது வந்து என்னுடைய டீம் மெம்பர்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் தெரியும் போது தான் என்னுடைய ஒர்க்குக்கு ரெக்கக்னிஷன், எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது. ஸோ செலிப்ரேட் யுவர் அச்சீவ்மெண்ட் வித் யுவர் டீம் அண்ட் ஃபேமிலி இன் யுவர் சோன். அண்ட் புது விஷயங்கள் RCMல என்னென்ன வந்திருக்கு அதெல்லாம் தெரியுதுக்கு. இதுக்காக தான் கம்பெனி வந்து சோனல் செலிப்ரேஷன் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ மேக்ஸ் யுவர் செல்ஃப் எலிஜிபிள் ஃபார் RCM சோனல் செலிப்ரேஷன் ப்ரோக்ராம் அண்ட் ப்ராடக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதுக்கு என்ன பண்ணணும், வாட் இஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா,
ஏப்ரல் மே ஜூன் 3 மாதம் சேர்த்து 4500 PV, 4500 PV இன் செல்ஃப் ஐடி. அது எந்த பொருளானாலும் நோ ப்ராப்ளம், யூ கேன் ஆட் எனி ப்ராடக்ட். ஸோ ஏப்ரல் மே ஜூன் இது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு பண்ணல. சப்போஸ் சம்படி தேர், அவர் வந்து 200 PV 300 PV தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 4500 PV எப்படி பண்ணும்? ஐயோ, என்னால் 4000 PV ஒரே மாதத்தில் பண்ண முடியாது. நோ ப்ராப்ளம். ஒன்லி இன் ஜூன், ஜூன் மாதத்தில் மட்டும் நீங்கள் 2000 பண்ணாலும் யூ கேன் கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது 4500 PV 3 மாதம் சேர்த்து பண்ணால் உங்களுக்கு என்று கிடைக்கும். சப்போஸ் மே ஜூனில் உங்களோட PV கம்மியாக இருந்து பண்ண முடியல, ஜூன் மாதத்தில் மட்டும் நீங்கள் 2000 பண்ணாலும் யூ வில் கெட் எலிஜிபிலிட்டி, யூ வில் பிகம் எலிஜிபிள் டு அட்டெண்ட். தென் அனதர் கேட்டகரி, சப்போஸ் இந்த மாதம் ஜூன் மாதத்தில் யாரோ புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க, ஓர் டெர்மினேட் ஆன ஒரு ஐடி நம்ம இந்த மாதத்தில் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இந்த 2 கேட்டகரிக்கு நமக்கு வந்து 1000 PV இருந்தாலும் கூட அவருக்கு அட்டென்ட் பண்ணலாம். ஸோ திஸ் 3 கண்டிஷன்ஸ் 3 மாதம் சேர்த்து 4500. சப்போஸ் போன மாதம் மே மாதத்தில் நான் வந்து 4500 பண்ணியிருக்கேன். ஸோ ஏப்ரல் மே சேர்த்து நான் 4500 பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதம் நான் பண்ணாமல் இருந்தால் கூட ஐ எம் எலிஜிபிள். ஸோ திஸ் ஆர் த 3 கிரைட்டேரியா. அண்ட் எங்கெங்கே ப்ரோக்ராம் நடக்க போது? சோனல் செலிப்ரேஷன் ப்ரோக்ராம், ரிவார்ட்ஸ், ரெக்கக்னைசேஷன் அண்டு கிரைட்டேரியா. அது வந்து செலிப்ரேஷன்ஸ் ஃபார் ஆல் கிளப் அச்சீவர்ஸ். கிளப் அச்சீவர்ஸ் சொல்லும்போது இதில் போட்டிருக்க செலிப்ரேஷன் ஃபார் கிளப் அச்சீவர்ஸ் who have completed their 12 months purchase as per club criteria in the month of April, May and June. ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதத்திலும் 12 மாதம் யார் கம்ப்ளீட் பண்ணியிருக்கா அவருக்கு தான். அதுக்கு முன்னாடி யார் பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் யார் பண்ணாங்களா, அவருக்கு இந்த செலிப்ரேஷனில் ரெக்கக்னேஷன் கிடையாது. ஸோ ஜஸ்ட் எ செலிப்ரேஷன். இங்கே வந்து சர்டிஃபிகேட் மற்ற எந்த கொடுக்கறது இல்லை. தே வில் பி செலிப்ரேட்டட் ஆன் த ஸ்டேஜ். அவர் ஸ்டேஜில் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அது எத்தனை பேர் இருக்கும், நிறைய பேர் இருந்தால் ஒரு வாட்டி ஸ்டேஜில் பர்மிஷன் கிடைக்காது. அதனால செலிப்ரேஷன்ஸ் அப்படி மட்டும்தான் போட்டிருக்கு. அப் டு த நம்பர், எத்தனை நம்பர் வருவோ அந்த மாதிரி இந்த டைமில் எதுவும் முடிவு பண்ணாங்க. தென் ஹையஸ்ட் பர்ச்சேசர் ரெக்கக்னிஷன். ஒரு செக்மெண்ட்டுக்கும் இந்த சோனில் வந்து டோட்டல் ஹையஸ்ட் பர்ச்சேசர் யார் இருக்கும்? சில பேர் கீசோரில் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, சில பேர் ஹைர் சஞ்சீவியில் பண்ணுவாங்க, சில பேர் குட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி வந்து ஒரு செக்மெண்ட், நியூட்ரிசார்ஜ், கீசோல், காமா, ஒரிஜினல், ஹைர் சஞ்சீவினி, துளசி பெயின், குட் அவுட் அண்ட் சொச்சான்னு சொல்லும்போது ஆர்சமோட ஆல் ஈட்டபிள் ஐட்டம்ஸ் வந்துடும். இதெல்லாம் தனித்தனியாக செக்மெண்ட்டாக பார்த்துட்டு டோட்டல் சோன், அந்த ஒரு சோன், சவுத் சோனில், நார்த் சோன், ஈஸ்ட் சோன், அந்த மாதிரி சோன் டிவைட் பண்ணியிருக்கு. அந்த ஜோனில் ஒரு கேட்டகரியில் டாப் அச்சீவர்ஸ் யாராக இருக்குது, அதில் 3 பேருக்கு ஸ்பெஷல் ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அவருக்கு வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அண்ட் ஸ்டேஜ் ரெக்கக்னிஷன், ஸ்டேஜில் ட்ராஃபி கிடைக்கும். அப்படி தான் போட்டிருக்கு. அண்ட் ஹையஸ்ட் பர்ச்சேசர் ஜோன் வைஸ் ஆல் ப்ராடக்ட்ஸ், டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அண்ட் ஸ்டேஜ் ரெக்கக்னிஷன் வித் ட்ராஃபி, டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ஆன் ஸ்டேஜ் ரெக்கக்னிஷன், ட்ராஃபி. டாப் 3 பர்ச்சேஸ் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் தனியே. ஸோ பிராண்ட் வைஸ் இருக்கும். அப்புறம் டோட்டல் எல்லாம் சேர்த்து பண்ணுவாங்கல்ல, அதில் யார் டாப் வந்திருக்குமா. அப்புறம் கீசோட ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் மட்டும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏப்ரல் மே ஜூன் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. தி கிரைட்டீரியா ஆஃப் ஹையஸ்ட் பர்ச்சேஸ் வில் பி தி சம் ஆஃப் தி பர்ச்சேஸ் டன் இன் த மந்த் ஆஃப் ஏப்ரல், மே அண்ட் ஜூன். 2024 ஏப்ரல், மே, ஜூன். ஸோ இந்த மாதம் நீங்கள் வந்து எனக்கு அந்த ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கோ. யூ மே பிகம் அன் அச்சீவர் அண்ட் யூ வில் பி getting a recognition of celebration in front of thousands of people. Okay. Then top 3 store or depot recognition. Depot, Wonderwell, Cube, KSO, PUC. எல்லா கேட்டகரிக்கும் தனித்தனியாக பண்ணுவாங்க ஹையஸ்ட் சேல். ஸோ இதுவும் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ் துளசி பெயிண்ட் அவுட்லெட் இருக்கும், அவருக்கும் இருக்கும். ஸோ இந்த ஜோனில் தான் இது கால்குலேட் பண்ணாங்க, ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டுமல்ல. ஆல் தெர் ஆர் 7 ஸ்டேட்ஸ் ஃபார் சவுத் ஜோன். அப்புறம் புது டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் ஏப்ரல், மே, ஜூன் யாரை புது லெவலுக்கு வருவாங்களா, பின் அச்சீவர்ஸ், டெக்னிக்கல் அச்சீவர்ஸ், பேலாண்டபோ எந்த யாரும் புது லெவலுக்கு வந்து இப்போ புது பின்னுக்கு வந்துச்சா தே வில் பி கெட்டிங் ரெக்கக்னைஸ்ட். தென் ராயல்ட்டி அண்ட் ஆல் ராயல்ட்டி அண்ட் அபோ நியூ அச்சீவர்ஸ் அவருக்கு வந்து கப்பல் என்ட்ரி கூட வாய்ப்பு இருக்கும். தென் நியூ ராயல்ட்டி அச்சீவர்ஸ் இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல், மே, ஜூன். எஸ், இதெல்லாம் அதுதான் புது ராயல்ட்டி அப்கிரேட். அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்?
ஒருத்தர் கோல்டா இருந்தாங்க. நெக்ஸ்ட் அவர் ஸ்டார் கோல்டுக்கு வந்துச்சு. ஸ்டார் கோல்டான ஒருத்தர் வந்து பிளாட்டினத்துக்கு வந்துருச்சு. சப்போஸ் ஒரு ஆள் வந்து முதலே ஸ்டார் பிளாட்டினத்துக்கு வந்துடுச்சு. ஏன்னா போன ஒரு 6 மாசமா அவர் வந்து கோல்டு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாசம் திரும்பி ஸ்டார் கோல்டுக்கு வந்துச்சுன்னா, யா பிளாட்டினுக்கு வந்துச்சுன்னா, யா ஸ்டார் பிளாட்டினுக்கு வந்துச்சுன்னா அவருக்கு ரெக்கக்ஷன் கிடைக்குமா? நோ. ஹையஸ்ட் லெவல் இதுக்கு முன்னாடி அவருக்கு எந்த லெவல் வந்துடுச்சா அதோட நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தால் மட்டும்தான் ரெக்கக்ஷன் கிடைக்கும். இது கொஞ்சம் கௌரவமாக பார்த்துக்கோங்க. நம்ம வந்து தப்பாக ப்ரமோட் பண்ணக்கூடாது. That is for all the level. Even vital achievers also will be recognized. Vital சொல்லும்போது from opener. ஓப்பனருக்கு நமக்கு தெரியும் மந்த்லி போனஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த லெவல் இந்த கன்சிடர் பண்ணாங்க. புதுசாக யார் ஓப்பனர் லெவலுக்கு வருவாங்களோ அவருக்கு ரெக்கக்ஷன் கிடைக்கும். அதுக்கு மேலே ஓப்பனர், ஈகிள், ரன்னர், வின்னர் அந்த மாதிரி எந்த லெவலுக்கு புதுசாக யார் வந்தாலும் அவருக்கும் வைட்டல் லெவல் ரெக்கக்ஷன் அங்கே கிடைக்கும். அப்புறம் வைட்டல் லெவலுக்காக ஒரு லக்கி ட்ரோ கூட போட்டிருக்கு. ஓப்பனர் டு ஸ்டார். இது வந்து புதுசாக யார் வைட்டல் லெவலுக்கு வருவாங்களா, அது ஓப்பனர் இருந்து ஸ்டார் வரைக்கும் அவருக்காக ஒரு லக்கி ட்ரோ பண்ணுவாங்க. ஒரு சோனிலும் எவ்ரி சோன் வில் ஹாவ் லக்கி ட்ரோ அண்ட் கிஃப்ட் வில் பி ஃபார் 10 people. 10 பேருக்கு ஸ்மார்ட் ஃபோன் தான் இதில் வச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அப்படி கிடையாது. 10 பேருக்கு ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும். அப்புறம் நமக்கு தெரியும் தேஜஸ் அப்படின்னு ஒரு ஒரு ட்ரைனிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஆர்சிபி பற்றி தெரியறதுக்காக 3 டைப்பான எஜுகேஷன். தேஜஸ் புனியாது அப்படின்னா ஆர்சிபியில் வந்து 60 நாள் வரைக்கும் யார் யார் இருக்கா அவருக்கு தான் அதில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஆர்சிபி பற்றி ஒரு ஒரு பேசிக் எஜுகேஷன் ஃபார் 7 days. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஜூம் செஷன் அந்த மாதிரி 7 days. அதை முடிச்சிட்டுனா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் if they are doing 4500 PV 3 months அவருக்கு வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அவருக்கு அந்த என்ட்ரி கிடைக்கும். 7500 PV பண்ணிட்டுனா they will get one t-shirt also, then digital certificate. 15000 PV அதாவது மந்த்லி 5000 ஆவரேஜ் அப்படி பண்ணிட்டு இருந்தால் they will get a jacket, blazer also. Okay, digital certificate and entry for the program. தென் தேஜஸ் மெயின் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லைன்னா தமிழ்ல வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ஹிந்தியில் இருக்கு சார். தேஜஸ் பூரா ஹிந்தியில் மட்டும் வருது. ஹிந்தி தான் பண்ணிட்டு இருக்கு. பட் தமிழுக்கு வந்துடுவேன். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். அவர் ஏதோ டோட்டல் இந்தியாவில் கொடுத்த ஒரு பேக்கை நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நெக்ஸ்ட் சோனல் செர்வல் ஷெட்டில் இது நமக்கும் அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ ஃபார் தமிழ் தே ஆர் பிளானிங் இன் தமிழ் லாங்குவேஜ் ஷார்ட்லி வில் ஸ்டார்ட் வித் தட். ஸோ தேஜஸ் மெயின் அப்படி சொல்லும்போது 21 days எஜுகேஷன். அது வந்து பொருளை பற்றி செக்மெண்ட்டு இது எப்படி பிவி கால்குலேட் பண்ண மாதிரி எல்லா விஷயங்களும் உட்படுத்தி தான் இன்க்ளூட் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து 7500, 15000, 30000. 30000 சொல்லும்போது மந்த்லி ஆவரேஜ் 10,000 பிவி அண்ட் 75 சொல்லும்போது 25,000 ஸ்டார் டைமண்ட் கிளப். முதல்ல வந்து ஸ்டார் டைமண்ட் கிளப் எல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்தால் தென் உடான் கீசோல்ல தனியே ஒரு ஒரு செக்மெண்ட் தான். அதில் யார் யார் உடான் பண்ணிட்டு இருக்கா அவருக்கு வந்து ஸ்பெஷல் ரெக்கக்ஷன் கிடைக்கும். தென் நிர்ஜரா அண்ட் நிர்பயா ரெக்கக்ஷன் அதுவும் கீசோல் ரிலேட்டட் டு கீசோல். உங்களுக்கு தெரியும் கீசோல் வந்து இந்த மாதிரி உடான் மாதிரி பண்ணி அதில் வந்து பெரிய லெவலுக்கு வரும்போது டார்கெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டார்கெட் யார் கம்ப்ளீட் பண்ணுவாங்களோ அவர் தான் நிர்ஜரா நிர்பயா அந்த லெவலுக்கு வருவாங்க. தே ஆர் கன்சிடர்டு மோஸ்ட் வாட் யூ கால் நோபல் அச்சீவர்ஸ் ஆஃப் கீசோல் செக்மெண்ட். அவருக்கு தனியே செப்பரேட் ரெக்கக்ஷன் ப்ளஸ் பிளைசர்லாம் கொடுப்பாங்க. இந்த பிளைசர் அப்படி சொல்லும்போது பிளைசர் கம்பெனி இஸ் நாட் கிவிங் ஆன் த ஸ்பாட். அந்த செலிப்ரேஷன் கொடுக்கலாம். தே வில் சென்ட் இட் பை கொரியர். யார் எலிஜிபிள் ஆகுவாங்க அவருக்கு டைரக்ட் கம்பெனி அனுப்பி கொடுப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த சோனல் வென்யூஸ். ஈஸ்ட் சென்ட்ரல் அப்படி சொல்லும்போது நார்த் அண்ட் வெஸ்ட் சோன் கம்பைன் பண்ணி தான். தென் சவுத் அண்ட் நார்த் ஈஸ்ட் அப்படி தான் 4 ஏரியாவில் இருக்கும். ஸோ சோனல் செலிப்ரேஷன் ப்ரோக்ராம் ஆகஸ்ட் மாதத்தில் பண்ணுறதுக்கு சவுத்தில் பார்க்கும்போது நமக்கு வந்து 25th August கொச்சியில் தான் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ 1500 PV அதாவது 4500 4500 PV 3 மாதம் சேர்த்து பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கும்? ஐ திங்க் மோர் தேன் 1000 people ஆர் தேர். 1500 PVக்கு மேலே பண்ணுற மாதிரி 1000க்கு மேலே ஆட்கள் இருக்கும். ஸோ
இஃப் யூ ப்ரமோட், நீங்கள் வந்து நல்லா ப்ரமோட் பண்ணிட்டு நிறைய பேர் வருவாங்க அந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ இந்த ஹாலு வந்து 2500 பேருக்கு தான் இருக்கும். இப்போது போனால் செலிப்ரேஷனில் நீங்கள் எல்லாம் நம்ம காமராஜ் சாரு, அஸ்கர் சாரு, மாரியப்பன் சாரு, ரஞ்சி சார் எல்லாம் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்திருக்கு. ஸோ இதோட பெரிய ஒரு ஹாலுக்கு இது மாற்றினா அப்படி தான் நான் வந்து சஜஷன் கொடுத்துருக்கேன். ஒரு 10,000 பேரை வச்சுட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன், நம்ம டெல்லியில் நடக்கிற ஆனிவர்சரி மாதிரி சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணோம். அப்போ தான் நமக்கு வந்து ஆர்சிஎமோட அந்த பவர் வந்து எல்லாருக்கும் காமிச்சு கொடுக்க முடியும். ஸோ வி ஆர் பிளானிங் ஆன் 25th of August. லெட்டஸ் ஹவு அதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கம்பெனி ஒரு லிங்க் போடுவாங்க. ஸோ அந்த லிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணி தான் நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கும். ஸோ இதை பற்றி ஃபைனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யூ வில் கெட் லேட்டர். பட் இப்போ நமக்கு என்ன பண்ணணும், வி ஹாவ் டு மேக் அவர் டீம் ரெடி. ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம் சேர்த்து அந்த ப்ரோக்ராம் எலிஜிபிலிட்டி வர்றதுக்கும் ஒரு செக்மெண்ட்டில் வந்து யார் உங்களை டீமில் வந்து ஸ்மார்ட்டாக இருக்குமா, ஜஸ்ட் சப்போர்ட் தம். சப்போஸ் ஒருத்தர் வந்து கீசூல் நல்லா பண்ணிட்டு இருக்கு, ஸோ ப்ரமோட் தம். அவர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து சிவநாள் செலிப்ரேஷன் வருது, அதில் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு லெவலுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணால் நான் பண்ணி கொடுக்குறேன். அவருக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் டெமோ செஷன், எங்கேயோ ஒரு ஹைஜீன் கேம்பெயின் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. அதுபோல் அந்த மாதிரி ஹரித சஞ்சீவனி யாரோ ப்ரொமோட் பண்ணிருக்கு உங்களுக்கு தெரியும், உங்கள் டீமில் வந்து ஹரித சஞ்சீவனி ஒருத்தர் நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ காண்டாக்ட் டீம், அவருக்கு வேணும்னா ஒரு விவசாயிகள் எல்லாம் கூட்டி ஒரு ஹரித சஞ்சீவனி ட்ரைனிங் ப்ரோக்ராம், அது வந்து கம்பெனி ட்ரெயினை கூப்பிடலாம். தமிழ்நாட்டில் முரளி சார் இருக்கு, முரளி சாரை கூப்பிட்டு ட்ரெயின் கொடுக்கலாம். ஆன்லைன் வேணும்னா ஆன்லைன் ட்ரெயின் கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு ஹரித சஞ்சீவனி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் அரேஞ்ச் பண்ணலாம். துளசி பெயிண்ட் ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும். யார் பெயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணாங்களோ அவருக்காக அவரோட கொஞ்சம் பெயிண்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஃபார் கன்சியூமர்ஸ், அவருக்கு தேவையான ஒரு ஸ்பெஷல் செஷன் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி உங்களோட டீமில் வந்து ஒரு செக்மெண்ட்ல யார் ஆக்டிவாக இருக்கு அவருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கு என்ன சப்போர்ட் வேணுமா பிளான் பண்ணுங்க. அண்ட் திஸ் மந்த் இஸ் வெரி க்ரூஷியல். நமக்கு தெரியும், இந்த மாதிரி 3 மாதத்தோட டார்கெட் போட்டு நமக்கு பண்ணணும் அப்படின்னு முதலே சொல்லியிருந்தால் ஏப்ரல், மே, ஜூன் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். பட் எல்லாருக்கும் இப்போ தான் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, அப்படி இல்லை. கொஞ்சம் பேருக்கு நிறைய சொல்லியிருக்கு, முதல்ல சொல்லியிருக்கு, இப்போ நமக்கு மட்டும்தான் சொல்லலை, அப்படி இல்லை. எல்லாருக்கும் இப்போ தான் தெரிஞ்சது இந்த அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதம் நம்ம கொஞ்சம் உஷாராக பண்ணிட்டு இருந்தால் நம்ம டீமில் வந்து யார் யார் எந்தெந்த செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் ஆகிருக்குமோ அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துட்டுனா we can get them achievement at the same time. நம்மளோட ட்ரீமை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் டீம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆர்சிஎம் ப்ராடக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இப்போது நிறைய பேர் புதுசாக ஆர்சிஎம் வந்துட்டே இருக்கு. நிறைய பேர் முதலே ஆர்சிஎம் இருக்கு, பட் ஆர்சிஎம் மீட்டிங் வரதில்லை, ஆர்சிஎம் ஜூம் ப்ரோக்ராமுக்கு வரதில்லை, ஆர்சிஎம் சைட்டு பார்க்கறதில்ல, அந்த மாதிரி இருக்கும். புதுசாக பொருள் வரும்போது அவர் எப்படி தெரியும், நொட்டு நிறைய ப்ராடக்ட் இருக்குது, காமா ஒரிஜினல் இருக்குது, துளசி பெயிண்ட் இருக்குது, இந்த மாதிரி பொருள்லாம் இருக்குது, அவருக்கே தெரியல. அவருக்கே தெரியாமல் இருந்தால் அவர் டீமுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சோனல் ஈவெண்ட் பண்ணும்போது இஃப் யூ கேன் பிரிங் தம் தேர், ஒரே நாளில் வந்து ஆர்சிஎம்முடைய அந்த ஒரு ஒரு சைஸ் வலிப்பத்தை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். தே வில் பிகம் வெரி ஆக்டிவ். அவர் என்ன நினைக்குவேன், ஓ ஆர்சிஎம் இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு, எனக்கு தெரியவே இல்லை, நான் இப்போ வந்து உஷாராக பண்ணுறேன். அந்த டைமில் நான் ஜாயின் பண்ணும்போது எங்கள் பக்கத்தில் கடை இல்லை, இப்போ கடை பக்கத்தில் இருந்துச்சு, எனக்கு தெரியல, இப்போ நான் பண்ணுறேன். நிறைய பேர் என்ன சொல்ல, இப்போ ஒரு கடை இல்லை, கடை தேவையில்லை சார், ஹோம் டெலிவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, உங்களை வீட்டுக்கு அப்போ வந்துடுவேன். ஓ அப்படியே நான் பண்ணுறேன். அந்த மாதிரி நிறைய பேர் ஆர்சிஎம்மும் வந்ததுக்கப்புறம் பண்ணாமல் இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது அவர் அட்டென்ட் பண்ணிட்டுனா கிளியர் ஆகிடும். ஸோ there is a very huge chance for people becoming more active. நிறைய உற்சாகம் வர்றதுக்கும் அவர் ஆக்டிவாக வர்றதுக்கும் பெரிய சான்ஸ் இருக்கும். ஸோ யூ வில் கெட் ஸ்வான் வைஸ் ப்ராடக்ட் ட்ரைனிங் ஃப்ரம் கம்பெனி தான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவரோட டீமுக்கு பண்ணியிருக்கு சார், அவர் டீமுக்கு மட்டும் பண்ணியிருக்கு, எனக்கு கிடைக்கல சார், என்னோட டீமுக்கு யாரும் சொல்லல சார், அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. சான்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஈக்குவலி. அது யார் பண்ணுவாங்களே, சில பேர் வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது அவர் யார் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு யார் அவர் கேட்குவாங்க இல்லையா. பட் கம்பெனி இஸ் கிவிங் குவாலிஃபைட் ட்ரைனர்ஸ், ஸோ authenticated with guarantee, whatever they says we can learn and note and teach. Then 100% product use with complete knowledge. பொருளை பற்றி தெரியும் போது நிறைய பேர் இனியும் பொருள் வாங்குவாங்க. ஸோ நம்ம ஆர்சிஎம்முடைய ஸ்ட்ரென்த் எத்தனை இருக்கா, அதே ஆளுகள் தானே நிறைய பொருள் வாங்கும்போது அப்போவும் பிஸ்னஸ் சீக்கிரமாக க்ரோத் ஆகிறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்குது. அண்டு
இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது த கான்ஃபிடன்ஸ் வில் இன்க்ரீஸ் ஃபார் த என்டையர் டீம். நம்ம டீமுக்கு மொத்தமாக வந்து கான்ஃபிடன்ஸ் வளர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ட்ரைனிங் ஈவெண்ட் எங்கே பண்ண போகிறாங்க? இதில் வந்து நமக்கு தேவை இருக்கிறது சவுத்து தான். ஆனால் சவுத்து மட்டும் இல்லை, உங்களை டீமை வந்து இன்னும் இடத்துல இருந்து அங்கே கூட அங்கே சொல்லிக் கொடுக்கலாம். சவுத் சோனில் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா. ஸோ தமிழ்நாட்டில் தனியே ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் ட்ரைனிங் செஷன் கம்பெனி அரேஞ்ச் பண்ணாங்க. ஜஸ்ட் இமேஜின், இதுவரைக்கும் கம்பெனி ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ரோக்ராம் எங்கேயும் நமக்காக சவுத் இந்தியாவில் பர்டிகுலர் தமிழ்நாடு கம்பெனி கண்டக்ட் பண்ணவில்லை. இதுவரைக்கும் எல்லா ப்ரோக்ராம் நம்ம தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ கம்பெனி இஸ் பிளானிங் டு டெவலப் பிஸ்னஸ் ஃபார் அஸ். ஸோ வி ஹாவ் டு டேக் திஸ் சான்ஸ். ஸோ அதுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்கும் வந்து கம்பெனி நமக்கு இன்டிமேஷன் கொடுக்குவாங்க. ஸோ வி ஹாவ் டு பி ரெடி வித் அவர் டீம். ஸோ வாட் வி ஹாவ் டு டூ ஃபார் எவ்ரி திங், we have to prepare our team. நம்ம டீமை நம்ம தயார் பண்ணலாம். ஏப்ரல், மே, ஜூன், அதில் வந்து இந்த மாதம் ஜூன் மாதம் தான். ஸோ டு பிரிங் ஃபாஸ்ட் growth in our team, ஃபோக்கஸ் நியூ ஜாயினிங். உங்களுக்கு எத்தனை பேரை புதுசாக ஜாயின் பண்ண வைக்குமா? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், ஆக்டிவேட் இன்ஆக்டிவ் பீப்புள். கொஞ்சம் பேர் 100 பிவி, 50 பிவி, 60 பிவி, 200 பிவி அப்படி தான் பண்ணுவாங்க. கால் them, ask them to attend and intimate them about the celebration opportunity. நிறைய பேர் ஆக்டிவ் ஆகுவாங்க. தென் டேக் த டார்கெட்ஸ் அபவுட் கிளப்ஸ், கன்சிஸ்டன்சி, போனஸ், அந்த மாதிரி எல்லாரும் சொல்லிக் கொடுங்க. போனஸ் இட்ஸ் என்ன சொல்றது, இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்காம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உலகத்திலே அந்த கம்பெனியும் பர்டிகுலர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் டீமில் நடக்கிற பிஸ்னஸுக்கு மட்டும்தான் கமிஷன் கொடுத்துட்டு இருக்கு. RCB is the only one company giving turnover based benefits to the members or associates. In the history of MLM or direct selling, this is the first time. So இந்த வாய்ப்பு வந்து நம்ம டீமில் எல்லாருக்கும் கிடைக்கணும். 70,000 PV is just nothing, sir. 14 பேர் 5,000 PV பண்ணால் 70,000 ஆகுது. 14 பேர் அப்படி சொல்லும் போது யூஸ் 100% ப்ராடக்ட். உங்களை வண்டியில் ஒரு 2 வீலர் ஆனாலும் ஒரு 4 வீலர் ஆனாலும் ஒரு 10,000 ரூபா பொருள் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து ஒரு RCB இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் வீட்டில் வந்து அந்த பொருள் எடுத்து வச்சு டெமோ பண்ணுங்க. அந்த நூடுல்ஸ் என்ன பெனிஃபிட் இருக்குது, நம்ம ஹெல்த் கார்டு, காமா ஒரு சில நியூட்ரிசார்ஜ், ஹரித சஞ்சீவினி, அப்புறம் நம்ம ஈட்டபிள் சொச்ச ஐட்டம்ஸு, இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சு, டூத் பேஸ்ட்டு, சோப்பு, வாஷிங் பவுடர், அந்த மாதிரி எல்லாம் ஐட்டம் எடுத்து அதில் ரேட்டு காமிச்சு ஒரு ப்ரைஸ் கம்பேரிசன் சார்ட் காமிச்சு நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆளுகள் வாங்குவாங்க. ஸோ இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின், give them joining, otherwise just sell the product. இந்த மாதிரி பண்ணிட்டுனா இந்த மாதம் if you plan something aggressively in the month of June, there will be so many people on stage during the Sonal celebration. So wish you all the best. இந்த ஒரு மாதம் 2024 ஜூன் மாதத்தில் வந்து தமிழ்நாட்டில் பெரிய பிஸ்னஸ் எடுத்த நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் வந்து தமிழ்நாடு RCMக்கு வந்து ஃபோக்கஸுக்கு வரணும். அதுக்கு விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஜெய் RCM. ஜெய் RCM. வாழ்த்துக்கள் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லா தகவலையும் ஒட்டுக்கா சொல்லிட்டீங்க. நிறைய விஷயங்கள். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க மூர்த்தி சாருக்கு. சவுத் இந்தியாவுடைய மிகப்பெரிய லெஜண்ட் அவர் கூட்டத்துக்கு வரும்போது நம்ம வீடியோவில் இல்லாம எல்லாரும் முகத்தை மூடிட்டு இருக்கிறது அது நல்லதில்லை. என்ன கேட்டா நம்முடைய மூஞ்சியில் என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குங்கிறத அவர் பார்த்தா இன்னும் வேகமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. கால்வாசி சொல்லியிருக்கிறாரு, முக்கால்வாசி சொல்லாம போயிட்டாரு. காரணம் நம்ம எல்லாம் மூஞ்சி மூடிட்டு இருந்ததுனால அவரு நீங்களும் மூஞ்சி மூடிட்டு இருக்கிறீங்க சொல்லணும்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால நெக்ஸ்ட் டைம் மூர்த்தி சார் வந்தா எல்லாரும் வீடியோவில் இருங்க. அதுதான் நம்ம அவர் கவனிக்கிறங்கிறதுக்கு ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம உள்ளதான் இருப்போம், கவனிச்சுட்டு தான் இருப்போம். பட் அது தெரியாது, அவருக்கு தெரியாது, எங்கேயோ சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. நம்ம ரஞ்சித் சார் பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு போற வீடியோவில் இருக்காரு. அது மாதிரி நம்ம இருக்கிறோம், கவனிக்கிறங்கிறது தெரியணும். அப்ப அவர் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாகி நமக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். காரணம் அவர் கம்பெனியோட நேரடி தொடர்புல இருக்கிற ஒரு மிகப்பெரிய லீடர் அவரு. அதனால நமக்கு இந்த சவுத் இந்தியன் ஜோனல் செலிப்ரேஷன் சார் சொன்ன மாதிரி ஏப்ரல்லே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த 3 மாசத்துல ஒரு 8% முடிச்சு நான் அடுத்த மாசம் டெக்னிக்கல் போறது கூட நிறைய பிளான் பண்ணிருக்கலாம். பட் இப்ப நமக்கு ஒன்றும் கெட்டு போகல. ஜூன் மாசம் நமக்கு என்ன இப்பதான தேதி 4, இன்னும் 26 நாள் இருக்குது. 26 நாள் நம்ம என்ன பண்ணலாம்? என்ன அதாவது இப்ப வந்து ஜாஸ்தி அவங்க கிளப்பை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஜாஸ்தி ராயல்டி அண்ட் எபோ
டெக்னிக்கல் எல்லா பின்னுமே வர முடியும். ஒரு பின்னு வந்தா கூட போதும், மேடைக்கு போயிருக்கலாம். அதனால எல்லாருமே அந்த டீம்ல இருக்கிறவங்கள ஒரு பின்னுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த சவுத் ஜோனல் செலிப்ரேஷன் வந்து நம்ம பெருசா எடுத்தா, கேரளா மேடையில போன முறை பாத்தீங்கன்னா நம்ம தான் ஜாஸ்தி இருந்தோம், தமிழ்நாடு தான் ஜாஸ்தி இருந்தோம். அதே மாதிரி கொச்சின் மேடை பாருங்க, நம்ம தான் ஜாஸ்தி இருந்தோம். மூர்த்தி சார் ரொம்ப பெருமையா வந்து சொன்னாரு. அதே மாதிரி இந்த முறையும் நம்ம ஜாஸ்தியா இருந்தா அவர் ரொம்ப பெருமைப்படுவார். காரணம் என்னன்னு கேட்டா, தமிழ்நாடு அவர் வந்து அவருடைய பார்வையிலும் நம்ம டைமண்ட் சார் பார்வையிலும் நம்முடைய சௌரப் சார் கூட சவுத் இந்தியாவை ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாரு. ஜாஸ்தி தமிழ்நாடு வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மேலும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் எடுப்போம். கண்டிப்பா செய்வோம் சார், தமிழ்நாட்டை பெரிய லெவலுக்கு கொண்டு வருவோம் சொல்லி அதிக நேரம் மீசை வந்து கையை தூக்கிட்டு இருக்கிறாரு. கை வலிக்குமண்ணா, நீங்க பேசிடுங்க. ஐயா சிஆர் பூர்த்தி ஐயா, ஒரு சல்யூட் ஐயா உங்களுக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். உண்மையிலே கதி கலங்க வச்சுட்டீங்க எல்லாரையும். ஆனா அங்க சிரிக்க வைக்கணும்னு சொன்னிப்பது, உங்க முகத்தை பார்த்தாவே சிரிப்பு தானா வருது. எல்லா இடத்துலயும் சிரிச்சுக்கிட்டே போட்டு கேரளால உங்க சிரிப்பை பார்த்து அசந்துட்டோம். நீங்க சொல்லி கொடுத்தீங்க பாத்தீங்க, நீங்க சிரிக்கிறதுனால தான் எல்லாரும் சிரிக்க சொல்றீங்க. அதுதான் எக்ஸாம்பிள். நீங்க தான் ஒரு பெரிய மாபெரும் லீடர் சஃபையர். என்னன்னா அந்த ஸ்மைலிங் ஃபேஸஸ் நைஸா அப்படியே ஸ்மைல் பண்ணும்போது அந்த ஸ்மைல் தான் பிசினஸ் நல்லா நடக்கும். ரொம்ப சூப்பர் சார். உண்மையிலே உங்களை ரொம்ப வரவேற்கிறேன். அன்னைக்கு கேரளால எவ்வளவு பிஸியா ஒர்க் பண்ணிட்டு அந்த நேரத்துல கூட நான் வந்து வணக்கம் சார் சொன்னா, மீசர் சார் நல்லா இருக்கீங்களா விசாரிக்கிறீங்க பாத்தீங்களா, அங்கதான் சார் நீங்க நிக்கிறீங்க. எல்லாம் இந்தியா புள்ள வேர்ல்டு ஃபுல்லா போய் நிற்பீங்க சார் நீங்க. அவ்வளவு அருமையான ஒரு விஷயம். உண்மையிலே இன்னைக்கு மீட்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு சார். சொன்ன மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் தான் அந்த இது 5 சொன்னீங்க சார். அந்த பிலீஃப், ஆட்டிடியூட், பேஷன், ட்ரீம், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கேன் சார். ஃபோக்கஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ், உண்மையிலே அந்த இது வந்து உண்மையிலே அவ்வளவு நல்லா இருக்கு சார். கேட்க நல்லா இருக்கு. இதுல உங்களுடைய புண்ணியத்துல நான் என்னன்னா ரெகுலரா 25,000 பிவி ரேடியோ எப்பயும் ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி அடிச்சிருக்கேன் சார். 10,000 பிவி நியூட்ரி சார்ஜ், எஃப்எம்ஜி 15,000 பிவி 25,000 ரெகுலர் சார். நான் ரிலாக்ஸா குடிங்க சார். 1ஆம் தேதி சார், 1ஆம் தேதி அடிச்சிடுவார். 1ஆம் தேதி அடிச்சிடுறார் மீஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதனால வந்து ஏதோ உங்களை நீங்க அந்த அன்பா மீசை சுகுமார் கூப்பிடுறீங்க பாத்தீங்களா சார், அதுதான் சார் ஹாப்பி. 1 கோடி ரூபாய் பணம் வந்த மாதிரி இருக்கு. உங்க மனசுல இடம் பிடிச்சிருக்கேன் இல்லையா நானு, மீசர் சார், மீசர் சுகுமார், அதுதான் சார் கிரேட் சார். எனக்கு 10 கோடி பணம் இருந்தாலும் இல்ல, அந்த உங்க லீடர் மனசுல இடம் பிடிக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இல்ல சார், டிசி சார் உங்களே கூப்பிடுவாங்க. அதான் சொல்றது, அதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கு. அந்த தமிழ்நாட்டு மீசை சுகுமார் எங்க இருக்குன்னு டிசி சார் கூப்பிடுவாங்க. அதுதான் நான் எதிர்பார்க்கறது. எஸ், எம்ரால்டு மீசை சுகுமார் அப்படி கூப்பிடணும். கண்டிப்பா ஐயா, உங்க ஆசீர்வாதத்துல கண்டிப்பா கூடிய விரைவில் வந்துடுறேன். என்னுடைய சன்னு வந்து ஜெனரேஷன் பிசினஸ்க்கு வந்துட்டார் சார். என்னுடைய சன்னு, அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன். நல்ல ஒரு வர்றாரு. இந்த மாசம் எப்படி ஓபனர் ஆக்கணும் ஒரு பிளான் பண்ணிருக்கேன் சார். சார் ரொம்ப மகிழ்ச்சி. உடல் மண்ணுக்கு உயிர் ஆர்சிஎம்க்குன்னு வச்சிருக்கேன் சார். அன்னைக்கு கூட கேரளால கத்தனை, உடல் மண்ணுக்கு உயிர் ஆர்சிஎம் எல்லாம் வந்து கேட்கறாங்க என்ன பண்ணாங்க. உண்மையிலே சார் உங்களுடைய ஸ்மைலிங் ஃபேஸ் நாளுக்கு நாள் நீங்க ரொம்ப அழகா போறீங்க சார். அது என்ன விஷயம் எனக்கு ஒன்றும் தெரியல. உண்மையிலே பூவோட சேர்ந்த நாரும் மணக்கண்ணுவாங்க. உங்க கூட சேரனா நாங்களும் கிராண்டா இருக்கிறோம். உண்மையிலே கோபகுமார் சார் ஐயாவுக்கும், எம்ரால்டு சாருக்கும், நம்மளுடைய டைமண்ட் சார்லாம் வந்து இந்த மீட்டிங் நல்லா பண்ணாங்க சார். ரொம்ப சூப்பர். உண்மையிலே சென்னைக்கு வந்து எங்க வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பா வாங்க. உண்மையிலே நாங்க தமிழ்நாடு வந்து பெரிய லெவல்ல வந்து செய்யறோம் சார். கண்டிப்பா அது இன்னைக்கு உறுதிமொழி இருக்கும், பெரிய லெவல்ல தமிழ்நாடு வரும் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிஎன்ஆர் சார். வெரி ஹாப்பி டுடே மீட்டிங். சூப்பர். அப்படியே சார் அந்த மாதிரி. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். எவரால்டு சார் தேங்க்யூ. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். வேற யாரும் வாழ்த்துறை அல்லாவிட்டாலே உங்களுடைய வாங்க ஆக்டிவிட்டி வாங்க. அதாவது சிஎன்ஆர் சார் வந்து சொன்ன விஷயம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். லக்கிலி தமிழ்நாட்டுல ஓகே, என்னன்னா லக்கிலி லாஸ்ட் மந்த் எண்ட் கரெக்டா எக்ஸ்ட்ரா 10,000 பிவியா பண்ணிட்டேன். ஸோ பர்சனல். ஸோ இந்த 4,500 முதலே முடிச்சாச்சு. பட் ஸ்டில் 10,000 பிவி தனிப்பட்ட முறையில் பண்ணிட்டேன். ஸோ குவாலிஃபைன்றது ஆட்டோமேட்டிக்கா ஐ கம். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு பெர்ஃபார்ம் பெட்டர். இந்த மந்த் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா நியூ லைன்ஸ் நிறைய சைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் வில் கிவ் மீ த பூஸ்ட் அண்ட் மைலேஜ்
தேங்க்யூ லீடர். அண்ட் வாய்ப்புக்கு நன்றி காமராஜ் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். ஓகே, வாழ்த்துக்கள் இந்த வாழ்த்துக்கள் மாசம் நாயக் சார். இன்னும் அசத்துவோம். எல்லாம் உங்க சப்போர்ட்டோட இன்னும் நல்லா அசத்துவேன். ஓகே, ஸ்டார் அடிங்க சார். Thank you. ஸ்டார் அடிங்க. சவுத் மேடையில இருக்கலாம். ஸ்டார் அடிங்க தானே. சவுத் மேடைக்கு அதான் அதான். ஜோனல் மேடையில. ஆமா. வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி எஸ் எஸ் எஸ், தேங்க்யூ. வேற எஸ் வேற யாரும்? நன்றி சார். நண்பர்களே, நிறைய சார் சொன்ன மாதிரி கேரளாவில இருந்து வந்திருக்காங்க. ராஜகோபால் சார் எல்லாம் இருக்காரு. நிறைய பேர் ஓவர்ஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பட் உங்களுக்கான வாய்ப்பு இது. நீங்க வந்து என்ன செய்யலாம், உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு. அல்லாவிட்டால் நமக்கு இப்போ ஒரு புதுசா சொல்லியிருக்காங்க இல்லையா, நேற்றுக்கு முந்தா நாள் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அது வந்து 3 மாசத்து இது அச்சீவ்மெண்ட் ஜோனல் பட் ஜூன்ல தான் போட்டிருக்காங்க. 2 days பேக் தான் போட்டிருக்காங்க. ஆனாலும் நம்ம அதை விடக்கூடாது, பெரிய அளவில் பண்ணுவோம் என்ற உறுதி எடுத்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். அதற்கு முன்னதாக மீண்டும் ஒரு முறை நம்ம இரு கரம் கோப்பி மூர்த்தி சாருக்கு வந்து நன்றி சொல்லி கூட்டத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி மூர்த்தி சார். உங்களுடைய சேவை தமிழ்நாட்டுக்கு தேவை. அடிக்கடி வாங்க, இன்னும் கொஞ்சம் நாங்கள் உற்சாகமாயிடணும். கண்டிப்பா தமிழ்நாடு நீங்க எதிர்பார்க்க ரிசல்ட் கொடுக்கணும்னு சொல்லி இந்த கூட்டத்தை எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயாசி சொல்லிட்டு வெளியே சிஎன்ஆர் சார். சிஎன்ஆர் சார் சார், எனக்கு வந்து இன்னோவா கார் வாங்கின ரொம்ப நாள் ஆசை சார். அதை நான் கண்டிப்பா வாங்கினேன் சார். வாங்கிட்டு உங்களை உட்கார வச்சு அழைச்சிட்டு போனேன் சார். இன்னோவா கார் அது ஒயிட் கலர். தேங்க்யூ தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். வணக்கம் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.